ஸோ எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாஸ்கரன், எம்டிஎம் கிரீன் ட்ரேடிங் அகாடமிலேருந்து பேசுகிறேன். ஜஸ்ட் ஒரு சீக்கிரமா நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ் பற்றி கவர் பண்ணிடலாம். ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ்ன்றது அது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்ல நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 4-5 வகையில இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். அதில் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும், ரிவார்டும் வந்து அதிகமாக இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு இல்ல 1 வருஷம் கழிச்சு நல்ல ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நல்ல ட்ரெண்டிங்கா இருக்கிற ஸ்டாக்கை நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா. பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் நடக்கிற ஒரு போராட்டம் தான் இன்ட்ராடேவா நடந்துட்டு இருக்கு. இந்த சார்ட் வேறதான் வந்துருச்சு. ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி வேற ஸ்லைடு தான் வந்திருக்கு. இப்போ வந்துருச்சு. இப்போ ஸ்கிரீன் தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தெரியும் சார். ஓகே. ஸோ இது ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏகப்பட்ட இடத்துல போடுவோம். அதுல வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரிட்டர்ன்ஸ் இருக்கு, ஒவ்வொரு ரிஸ்க் இருக்கு, சேஃப்டி மெத்தட்லயும் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ இதுல நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பத்தி வரோம். ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஷேர்ஸ், பாண்டு, மியூச்சுவல் ஃபண்டு, கரன்சி, கமோடிட்டி அப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம், ட்ரேடிங்கும் வந்து பண்ணிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஐபிஓ வழியா வந்து நம்ம மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு வந்து லோக்கல் ஃபினான்ஸ்ல ஃபர்ஸ்ட் பணம் வாங்குவாங்க முதலீடு பண்றதுக்கு. அதுக்கடுத்து பேங்க்ல லோன் அப்ளை பண்ணுவாங்க. அவங்களுடைய அசெட்டு, ப்ராப்பர்ட்டி எல்லாமே வச்சு அவங்க ஒரு லோன் வாங்கி அவங்களுடைய பிசினஸ் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஃபண்டும் பத்தலைன்னா ஷேர் மார்க்கெட்ல வந்து அந்த பேலன்ஸ் ஷீட், எர்னிங்ஸ் ரிப்போர்ட் இதெல்லாம் காமிச்சு இவ்வளவு லாபம் நாங்க அடையிறோம்னு சொல்லி செபி கிட்ட பர்மிஷன் வாங்கி ஐபிஓ வழியா, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்ற வழியா வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்து வராங்க அவங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஐபிஓ வழியா தான் எந்த ஒரு கம்பெனியும் உள்ள வந்து வராங்க. அது பிரைமரி மார்க்கெட் அப்படின்வாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து தான் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு வந்து வராங்க, ட்ரேட் ஆகிறதுக்கு எலிஜிபிள் ஆகுறவங்க. அதுக்கடுத்து தான் கேஷ் மார்க்கெட், டெரிவேட்டிவ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. டெரிவேட்டிவ் மார்க்கெட்னா என்னன்னா அந்த கேஷ் மார்க்கெட்டோட டெரைவ்டு தான் F&O அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க. F&O எல்லாமே வந்து ஆப்ஷன்ஸ்ல நம்ம ட்ரேட் பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ்லயும் ட்ரேட் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ்ல வந்து ரெண்டுமே வந்து லாட்டா தான் நம்ம ஆர்டர் வந்து போட முடியும். அந்த குவான்டிட்டிக்கு ஒரு கம்பெனிக்கும் ஒரு லாட் சைஸ் வந்து இருக்கும். இதுல ஐபிஓல வந்து இந்த 2021 லான்ச் ஆன கம்பெனி அப்படின்னு அன்னைக்கு நான் ஷேர் பண்ணேன். நீங்க எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெரிவேட்டிவ்ஸ்ல நம்ம ஃபியூச்சர்ஸ் இருக்கு, ஒரு ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கு. அது லாட்டா தான் நம்ம போடணும். ஆப்ஷன்ஸ்ல 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. கால் ஆப்ஷன் சொல்லுவாங்க சிஇ, புட் ஆப்ஷன் சொல்லுவாங்க பிஇ. என்னுடைய லைட் ட்ரேடிங் அட்டன் பண்ணவங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் கால் ஆப்ஷன் பை பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ்னுவேன், புட் ஆப்ஷன் பை பண்ண போறேன்னு. ஆப்ஷன் பையர்ஸா இருந்தா புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு பை பண்ணணும், பேரிஷ் மார்க்கெட்டுக்கு வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணணும். அதே மாதிரி புட் ஆப்ஷனை பை பண்ணணும்னா புல்லிஷ் மார்க்கெட் ஆயிருந்துச்சுன்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணலாம், பேரிஷ் மார்க்கெட்டா இருந்தா புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். சார் நீங்க செல் சைடே போறது இல்லைங்க சார்? செல் சைடு நீங்க போறதே இல்ல, பை தானே பண்றீங்க? ஆமா, நான் மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி விளையாடுவேன்.
அதிகமா பையிங்க்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஒரு 75% வந்து நான் பையிங்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். செல்லிங் சைடுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரலன்னா நான் அப்படியே விட்டுருவேன். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் மாசம் ஃபுல்லா வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் பவுண்ட்லயே வந்து ட்ரேட் ஆயிருச்சு. அதனால செல்லிங் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தா அப்போ வந்து. இப்போ பரவாயில்ல. மாசத்துல ஒரு 6 நாள் 7 நாள் நல்ல ட்ரெண்டிங் மூவா இருக்கு. அன்னைக்கு நம்ம கரெக்டா டைரக்ஷன்ல வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எடுத்தா ஆப்ஷன் பையிங்லயே நல்ல ப்ராஃபிட் எடுத்துடலாம். ஓகேங்க சார். அடுத்து வாட் இஸ் புல்லிஷ் பேரிஷ், இதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டா இருந்தா புல்லிஷ், அதாவது 1 by 1 புது ஹை வந்துட்டே இருக்கும். அப் ட்ரெண்ட் மார்க்கெட் வந்து கிரீன் கலர் கேண்டல்ல பிரிண்ட் ஆயிட்டு இருக்கும். சிலர் வந்து செட்டிங்ஸ்ல வேற கலர் கூட கொடுத்து வச்சிருப்பாங்க. ப்ராஃபிட்ல இருக்கிறது வந்து புல்லிஷ் மார்க்கெட்னுவாங்க. டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டா இருந்துச்சுன்னா பேரிஷ்னுவாங்க. 1 by 1 டவுன் ஆயிட்டே வரும். அது வந்து ரெட் கலர் இண்டிகேட்டர்ல வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம் டீப்பா. ஒரு ஸ்டாக் வந்து மூவ் ஆகும்னா அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு. வெறும் டெக்னிக்கல் மட்டுமே இல்லை, குளோபல் இம்பாக்ட் இருக்கலாம், குளோபலோட அந்த மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் வந்து இருக்கலாம், இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸோட ரோலிங்கா இருக்கலாம், எதனா ஒரு நியூஸ் பேஸ்டா இருக்கலாம், ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ற டேவா இருக்கலாம், இல்ல ஒரு டேட்டா பேஸ் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த ஈவெண்டா கூட இருக்கலாம். லோக்கல்ல நம்ம இந்தியன் கண்டிஷன்ல கூட எதனா ஒரு புது நியூஸ் எதனா வெளியிடுற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி கண்டிஷன்லயே இருக்கலாம். இல்ல எதுவுமே இல்லாம நார்மலா வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட பொறுத்தும் வந்து அன்னைக்கு அந்த ஸ்டாக்கு இண்டெக்ஸ் எல்லாமே மூவ் ஆகலாம். இது எல்லா ஸ்கிரிப்டுக்கும் வந்து இது வந்து பொருந்தும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து புக்ஸ் வந்து எந்தெந்த புக்ஸ் எல்லாம் பார்க்கலாம்னு சொன்னேன். சோமோலிப்பன் எழுதியிருந்தாரு. அதே மாதிரி ஹவு டு மேக் மணி இன் இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினி குஜ்ரால் எழுதியிருக்காரு. இது இங்கிலீஷ்ல இருக்கு. பிவட் பாஸ் அப்படின்றது பிராங்க் ஓச்சோவா, ட்ரேடிங் இன் த ஜோன் மார்க் டக்லஸ், இந்த புக் எல்லாம் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து இன்ட்ராடேன்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்ட்டு ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சொன்னேன். இன்ட்ராடேன்னா அன்னைக்கு பொசிஷனை வந்து அன்னைக்கே வந்து க்ளோஸ் பண்ணிடணும், அது இன்ட்ராடே. இன்வெஸ்ட்மெண்ட்னா அது அன்னைக்கே க்ளோஸ் பண்ண அவசியம் இல்லை. அது நெக்ஸ்ட் டேல இருந்து எப்போல்லாம் நம்ம ஒரு பீக் ப்ராஃபிட் வருதோ அப்பெல்லாம் வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ல ஷார்ட் டேர்ம் இல்ல ஸ்விங் ட்ரேடிங்னுவாங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கு. இன்ட்ராடேல வந்து மேக்ஸ் ஹை ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஹை ரிஸ்க். இன்ட்ராடேல வந்து ஒரு நாள்ல அதிகமான ப்ராஃபிட் எடுக்கலாம், அதே மாதிரி அதிகமான லாஸும் வந்து இன்ட்ராடேல வந்து ஆகலாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நம்ம கரெக்டா மேனேஜ் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து அந்த மாதிரி இல்லை, மாடரேட் ரிட்டர்ன்ஸ் தான் இருக்கும், ப்ராஃபிட் மாடரேட்லேயே தான் இருக்கும். சில டைம்ல சில ஸ்டாக்ஸ் வந்து நல்ல பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, அந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா சில பர்டிகுலர் ஸ்டாக் 100ல ஒரு 5-6 ஸ்டாக் மட்டும் நல்ல ட்ரெண்டிங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்ட்ராடே பண்றவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். என்னுடைய லைவ் ட்ரேடிங் பாக்குறவங்களுக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு செகண்டுக்கும் நம்மளுக்கு எமோஷனலா டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டே இருக்கும். ஒவ்வொரு செகண்ட் நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் இருப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு அதெல்லாம் கவலையே இல்லை. நாட் நெசசரி டு வாட்ச் டெய்லி இஃப் யூ ஃபேசிங் கண்ட்ரோல்டு ரிஸ்க். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு இன்னொரு லாபமும் இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல அந்த மார்க்கெட் பிரைஸ் ஏறினதான் வர லாபம் அப்படின்னு மட்டும் இல்லை, டிவிடெண்ட் அப்படின்ற வகையில சில கம்பெனிங்க வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு வந்து ஒரு லாபம் தான். இன்ட்ராடேல வந்து என்ட்ரி கேன் பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ். டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணி எடுப்பாங்க. இல்ல ஒரு லாஜிக் இருக்கும், 2 நாள் சைடுவேல இருக்கு, இன்னைக்கு ட்ரெண்டிங்கா இருக்கும், 5 நாளா வந்து சைடுவேல இருக்கு, இன்னைக்கு வந்து நல்ல பிரேக் அவுட் இருக்கு, இல்ல 2 நாளா ட்ரெண்டிங்கா இருக்கு, இன்னைக்கு சைடுவேல தான் இருக்கும் அப்படின்றது ஒரு லாஜிக் இருக்கு. அது சில டைம்ல அது வேலை செய்யாம கூட போகலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணி தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே வந்து சில டைம்ல எதனா ஒரு நியூஸ் இருக்கலாம், இல்ல வேற எதனா ஒரு ரீசன் கூட இருக்கலாம். இருந்தாலும் நம்ம டெக்னிக்கலா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம எடுக்கலாம். அடுத்து intraday. Most of the intraday retail traders can take the trade depend on option chain analysis, technical analysis, news based. ஆமா, இன்ட்ராடே பண்றவங்க ஆப்ஷன் செயின் அனலைசிஸ் ஒரு தடவை பார்ப்பாங்க, டெக்னிக்கல் அனலிசிஸும் பார்ப்பாங்க. நியூஸ் பேஸ் இருந்தாலும் அது அன்னைக்கு மட்டும் ட்ரேட் பண்ணிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. டேட்டா பேஸ் வச்சும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. I am following successful trade setups and investment setups.
நாம வந்து ஒரே ஸ்ட்ராட்டஜி தான், அதே ட்ரேடிங்க்கும் யூஸ் பண்ணிக்கிறோம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த செட்டப் தான் சிபிஆர். அது இன்னைக்கே டைம் கிடைச்சா கூட நான் அதை சொல்ல பாக்குறேன் உங்களுக்கு. அடுத்து இன்வெஸ்டர்ஸ் கேன் ஹோல்ட் தி ஸ்டாக்ஸ் ஃபார் ஏ பர்டிகுலர் பீரியட் பேஸ்ட் ஆன் தட் கம்பெனிஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் ரிசல்ட்ஸ். அதை ஏற்கனவே சொன்னதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து பிகினர்ஸ்க்கு இந்த பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ட்ரேட் பண்ணணுமோ இல்ல இன்வெஸ்ட் பண்ணணுமோ அதுக்கு முன்னாடி நீங்க டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியே ஆகணும். அந்த டிமெட் அக்கௌண்ட் வந்து செபி ரிஜிஸ்டர்டு கம்பெனி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல நீங்க ஓபன் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம், இல்ல ட்ரேடும் நீங்க எடுத்துக்கலாம். செபி ரெஜிஸ்டர் பண்ணாதவங்களும் இருக்கிறாங்களாங்க சார்? ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க நார்த் இந்தியன் சைட்ல அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேங்க. அதுலயே சில ஸ்கேம், சில ஃப்ராடுங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஓகேங்க சார். பட் நான் ஃபேஸ் பண்ணல. ஆனா ஒரு முறை நீங்க அதை செக் பண்ணிக்கணும். சரிங்க சார். லைக் ரிஜிஸ்டர் பண்ண கர்வின்ற ஒரு கம்பெனியே திவால் ஆயிடுச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களே 3000 கோடி 5000 கோடி லாஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி கம்பெனியே ஒரு திவால் ஆயிடுச்சு. ஆனா செபி கிட்ட அவங்க டெபாசிட் பண்ணதுனால இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு அமௌண்ட் எல்லாம் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு கரெக்டான ஒரு புரோக்கரேஜ், ஒரு நம்பகத்தன்மையான புரோக்கரேஜை நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும். நான் வந்து அலைஸ் ப்ளூலயும் ஐஏஎஃப்லயும் பிரான்சைசி ரைட்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அலைஸ் ப்ளூல வந்து பர் ஆர்டருக்கு ரெண்டுமே சரி, பர் ஆர்டருக்கு வந்து 20 rupees தான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படியே ஐடியா இருக்கிறவங்க ஐஏஎஃப்எல் ஓபன் பண்ண சொல்லுவேன். ரெண்டுமே ஆனா இன்ட்ராடேவும் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். கமோடிட்டி மார்க்கெட்ஸ்ல வந்து அலைஸ் ப்ளூ வந்து புரோக்கரேஜ் கம்மியா இருக்கும். இதுல ஐஏஎஃப்எல் வந்து நெட்வொர்க் எரர்லாம் எந்த இஷ்யூவும் வந்து வராது. எப்பவுமே ஒரு ஸ்டாண்டர்ட் புரோக்கருக்கு ஈக்குவலா வந்து ஐஏஎஃப்எல் வந்து இருப்பாங்க. அலைஸ் ப்ளூவோட சீனியர் ஐஏஎஃப்எல். அடுத்து என்எஸ்சி. புரியல சார். இந்த காரி வந்து லாஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்றீங்களாங்க சார்? ஆமா ஆமா. இப்ப அவங்க வந்து நம்ம கிட்ட புரோக்கரேஜ் மட்டும் தானங்க சார் வாங்குறாங்க? ஆமா, புரோக்கரேஜ் மட்டும் தான் வாங்குறாங்க. அப்புறம் அவங்க நம்ம எதுக்கு சார் நமக்கு அமௌண்ட் திருப்பி தரணும்? இல்லைங்க, இப்ப கர்வில நீங்க வந்து ரிலையன்ஸ் ஒரு 100 குவான்டிட்டி வாங்கியிருக்கீங்க. இப்ப அவங்க திவாலா இழுத்து மூடிட்டாங்க. அப்ப அந்த 100 குவான்டிட்டி நீங்க எப்படி வாங்கணும்? ஓ, அது லாக் ஆயிருமாங்க சார்? அது வந்து நீங்க செபி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி எடுக்கணும் இல்லையா? ஓகேங்க சார். அது கம்ப்ளைண்ட் பண்ணி எடுத்து நீங்க அந்த ஷேர வந்து வேற ஒரு கம்பெனில நீங்க டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்க சார். பட் அந்த நடுப்பட்ட அந்த கேப்ல எல்லாம் நம்ம மாட்டிக்கணும் இல்லையா? ஆமா ஆமாங்க. சோ அதனால நம்ம சில அன்வான்டட் ஃபோன் கால்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கடைசி வரைக்கும் கிராஸ் செக் பண்ணி நம்ம அந்த டிசிஷனை எடுக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேங்க சார். ஏன்னா கர்வியே அந்த மாதிரி ஆயிட்டான். நம்ம கிட்ட ஏதோ ஒரு நார்த் இந்தியன் சைட்ல இருந்து உங்களுக்கு ஃபோன் கால் கண்டிப்பா வரலாம். ஏன்னா நீங்க வேற எங்கேயாவது நீங்க Facebookல எங்கேயாவது உங்க ஃபோன் நம்பர் அப்படி விட்டு வச்சு ரெக்கார்ட் பண்ணிருந்தீங்கன்னா அது வந்து அந்த டேட்டா பேஸ் வந்து எல்லார்கிட்டயும் போகும். ஓகேங்க சார். நீங்க எங்க கிட்ட ஓபன் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு இவ்வளவு லீஸ்ட் புரோக்கரேஜ்ல வந்து தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது கொஸ்டின் ஆன்சர்ல அந்த செஷன்ல நீங்க கேளுங்க. டாபிக் கொஞ்சம் முடிச்சிடலாம். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகே. அடுத்து என்எஸ்சி பிஎஸ்சி. இது அன்னைக்கு டீப்பா வந்து பேசிட்டேன். நம்ம இந்தியால 2 மேஜர் எக்ஸ்சேஞ்ச் வந்து இது இருக்கு. லோக்கல் அந்தந்த ஸ்டேட்ல வந்து சில எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு அந்தந்த சிட்டில. பட் இது 2 மேஜர் எக்ஸ்சேஞ்ச். அப்புறம் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ்ல வந்து மூவிங் ஆவரேஜ் பத்தி அன்னைக்கு பார்த்தோம். மூவிங் ஆவரேஜ்னு இருக்கு, ஆர்எஸ்ஐ பிவட் இதெல்லாம் இருக்கு. நான் வந்து அதிகமா நம்புறது வந்து மூவிங் ஆவரேஜ் நம்புவேன், பிவட் நம்புவேன், வால்யூம் ப்ரொஃபைல் வந்து நம்புவேன். இது நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து க்ரோ ஆகுமா இல்லையா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பயம் வந்து அப்போ வந்து இருந்துச்சு. இது டேட்டா பேஸ் வச்சு சொல்லுது. பாஸ்ட் ஹிஸ்டரி என்ன சொல்லுதுன்னா டிசம்பர் 2005ல 2800 பாயிண்ட் வந்து நிஃப்டி இருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 9397 பாயிண்ட் வந்து இருந்தது. ஆனா 2021ல எத்தனை மடங்கு க்ரோத் ஆயிருக்கு பாருங்க. கன்சிஸ்டன்சியா ஒன் பை ஒன்னா க்ரோத் ஆயிருக்கு. மார்க்கெட் கிராஷ் எல்லாம் ஆனாலும் ரெக்கவர் ஆகுறது ரொம்ப ஃபாஸ்டா தான் ரெக்கவர் ஆகுது. அப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு மரம், ஒரு விருட்சம் மாதிரிதான். ஸோ ஷேர் மார்க்கெட்ல தாராளமா எல்லாரும் வரலாம், நாமளும் வந்து க்ரோ ஆகலாம். ஒன்லி திங்கு அவங்க வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கரெக்டா இருக்கணும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் கரெக்டா இருக்கணும், எல்லாத்துக்கும் மேல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஷேர் மார்க்கெட்ல அவங்க நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த ரீசன் தான் இந்தியாவோட ஜிடிபி வந்து $2850 பில்லியன் பை தி எண்ட் ஆஃப் 2021. இந்த டேட்டா எல்லாம் அன்னைக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணணும், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல அதனுடைய இபிஎஸ் ரேஷியோ வந்து பார்க்கணும், எர்னிங் பர் ரேஷியோ, டிவிடெண்ட், நல்ல டிவிடெண்ட் தர கம்பெனியான்னு பார்க்கணும், பி ரேஷியோ, பர் எர்னிங்ஸ் ஷேர் ரேஷியோ. இது இன்னைக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்கும்போது நான் அதை கவர் பண்றேன்.
ஸ்வாட் அனலிசிஸ், ஸ்ட்ரென்த் வீக் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்டன், இது நம்ம பார்க்கணும் ஃபண்டமெண்டல் அனலிசிஸ்க்கு. டெக்னிக்கல் அனலிசிஸ் வந்து பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இம்பார்ட்டண்டா டே ட்ரேடிங்கும் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றவங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படிதான் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் வந்து எத்தனை பேர் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸா இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இன்வெஸ்டர்ஸ், எஃப்ஐ, டிஏ கூட நாம ட்ரேடர்ஸ், இந்த சைட்ல எக்ஸ்சேஞ்சில தான் எல்லாமே ட்ரேட் பண்றாங்க. இந்த இன்வெஸ்டர்ஸும் ட்ரேடர்ஸும் புரோக்கர் வழியில போயிட்டு தான் இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு போகுது. மார்க்கெட் ரெகுலேட்டர்ஸ் வந்து செபிங்க. ஸோ குளோபலா வந்து நம்ம செபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங். யூஎஸ் மார்க்கெட்ல அங்க இருக்கிறவங்க நல்லாவே கேள்விப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம செபி ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி அங்க வந்து இல்ல. எதனா அசம்பாவிதம் எதனா ஆச்சுன்னா கூட அங்க ஒரே பிரச்சனை தான். எல்லாம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறதுனால அப்படிதான் கிளைம் பண்ணுவாங்க. ஆனா நம்மளுக்கு செபி இருக்கிறதுனால ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட் திடீர்னு பெரிய கிராஷ் ஆனா கூட ஹால்ட் பண்ணிடுவாங்க. அனுபவத்துல நிப்டி வந்து 2 முறை ஹால்ட்டா இருக்கிறத நான் கண் கூட பார்த்துருக்கேன். சோ நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப சேஃப்டி தான். நம்ம பணத்துக்கு, ரீட்டைல் ட்ரேடரோட பணத்துக்கு நம்ம செபியும் பாதுகாப்பா இருக்கிறாங்க. கொடுத்துட்டு கொண்டாந்து உள்ள கொண்டு வரல, எதுவுமே சாப்பிடுறது அப்படியே எடுத்து இல்லை. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அடுத்து என்னென்ன இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல, இதை அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஒரு சார்ட் நம்ம இப்படிதான் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து புல்லிஷ் மார்க்கெட், இது பேரிஷ் மார்க்கெட். பட் இன்ட்ராடே பண்ணும்போது இதெல்லாம் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டா வச்சுதான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த முக்கியமான வெப்சைட்லாம் சொன்னேன். இதுல investing.com, மணி கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கும் சூட்டபிளா இருக்கும், இன்ட்ராடே பண்றவங்களுக்கும் சூட்டபிளா இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்லி அந்த நியூஸ், மார்க்கெட் ரிலேட்டடா எந்த ஒரு அப்டேஷன் மணி கண்ட்ரோல் investing.comலயும் வந்து வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். என்எஸ்சி வந்து நம்மளுடைய அந்த எக்ஸ்சேஞ்ச், அவங்களுடைய டைரக்ட் வெப்சைட் இது. இந்த ஆப்ஷன் செயின் அனலிசிஸ்க்கு இல்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுல வந்து வந்துடும். என்எஸ்சி இந்தியால நம்ம போய் பார்க்கலாம். ட்ரேடிங் வியூ, நம்ம சார்ட் வந்து ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணி தான் நம்ம சார்ட் வந்து பார்க்குறோம். ஸோ இதை தவிர நான் அடுத்தடுத்து ஃப்ரீ வெபினார் கிளாஸ்ல இந்த டாபிக் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ் பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து ஃபண்டமெண்டல் அனலைசிஸும் டெக்னிக்கல் அனலைசிஸ்ல இந்த சிபிஆர் பத்தி மட்டும் நான் எடுத்துடலான்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் வரக்கூடிய இதுல கொஞ்சம் கொஞ்சமா கவர் பண்ணலான்னு இருக்கேன். இது என்னன்னா, லைவ் ட்ரேடிங் நான் பண்ணும்போது சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நான் பேசும்போது அங்க புரிதல் வந்து சரியா இல்லைன்னு அப்சர்வ் பண்ணேன். அதனால இந்த சிபிஆர் பத்தி மட்டும் ஒரு கிளான்ஸ் வந்து நான் கவர் பண்ணிடலாம் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில நிப்டி, சென்செக்ஸ், அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நிப்டியோட லாட் சைஸ் வந்து 50, பேங்க் நிப்டியோட லாட் சைஸ் வந்து 25 குவான்டிட்டி, நிப்டியோட லாட் சைஸ் வந்து 50 குவான்டிட்டி. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் எடுக்கும்போது இந்த குவான்டிட்டி எல்லாம் நம்ம பார்க்கணும். 1 லாட் 2 லாட், 25,000 ரூபாய் கேபிட்டல் இருக்கிறவங்க 1 லாட் மட்டும் ட்ரை பண்ணுங்க. பேங்க் நிப்டியா இருக்கட்டும், இல்ல நிப்டினா 2 லாட் ட்ரை பண்ணுங்க. பென்னி ஸ்டாக்ஸ், இது அன்னைக்கு பென்னி ஸ்டாக்ஸ் பத்தி நம்ம குரூப்ல கேட்டிருந்தாரு. அவர் இன்னைக்கு இருக்காருங்களா? ஓகே, இல்லைன்னு நினைக்கிறேன். பென்னி ஸ்டாக்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா அந்த ஸ்டாக்கே நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பென்னி ஸ்டாக்ஸ் மேல சிலர் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. அது பென்னி ஸ்டாக்ஸ்னா என்னன்னா, பிரைஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும், மார்க்கெட் கேபிட்டல் ரொம்ப கம்மியா இருக்கும். அது திடீர்னு என்னைக்குன்னா ஒரு நாள் பூம் ஆகி மேலேயும் போவோம், இல்ல தாறுமாறா கீழேயும் போவோம். அதனால பென்னி ஸ்டாக்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பிளைண்டா அப்படியே எதையும் தெரிஞ்சுக்காம இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, நியூஸ்ல வந்துச்சு, இது வந்துச்சுன்னு சொல்லிட்டு பென்னி ஸ்டாக்ஸ்ல போக வேணாம். அதுல 2-3 ப்ராப்ளம் இருக்கு. அது பெரிய ப்ராப்ளமா இருக்கு. லிக்விடிட்டி ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, அது ஏற்கனவே பிக்கப் ஆகலன்னு தான் அது பென்னி ஸ்டாக்கா முத்திரை குத்திட்டாங்க. அப்போ திருப்பி நம்ம போய் அந்த ஸ்டாக்லயே போய் நம்ம இன்வெஸ்ட் பண்றது எனக்கு என்னமோ பர்சனல் ஒப்பீனியன் அது சரிப்பட்டு வரல. பட் அப்படியே மீறி சில 2-3 பென்னி ஸ்டாக்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அது ஃபண்டமெண்டலாவும் டெக்னிக்கலாவும் கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க அந்த ஸ்டாக் எடுக்கலாம். அதுக்கு அந்த ஸ்டாக் வந்து லிக்விடிட்டி இருக்கா அப்படின்றத நீங்க பார்த்து செலக்ட் பண்ணலாம். மார்க்கெட்டு கண்டிப்பா ரிஸ்க் இருக்கான்னா, ரிஸ்க் இல்லாமலாம் எதுவுமே இல்லை. மார்க்கெட்ல ரிஸ்க் ரொம்ப அதிகமாவே தான் இருக்கு. பட் அந்த ரிஸ்க் எந்த அளவுக்கு நாம எடுக்க போறோம் அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய ட்ரேடிங் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கேரியரே வந்து இருக்கு.
உங்க டோட்டல் இன்னும் நீங்க மாசம் சம்பாதிக்கிறீங்க இல்லையா, அதுல ஒரு 10% வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு அலோகேஷன் பண்ணுங்க. அந்த 10% இன்வெஸ்ட்மெண்ட்ல 10% ரிஸ்க்குன்னு அலோகேட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்க 1 லேக் அலோகேட் பண்றீங்கன்னா அதுல ஒரு 10% 10,000 ரூபாய் நீங்க ரிஸ்க் அலோகேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஒன்ஸ் 10,000 ரூபாய் அச்சீவ் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரிஸ்க் ஆச்சுன்னா இன்னும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேற இதுல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணிடுங்க. ஒருவேளை செட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா ரிஸ்க் கரெக்டா இருக்கு, ரிவார்டு எனக்கு ரீசெண்டா வந்துட்டே இருக்கு, கன்சிஸ்டன்ஸா என்னால வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் பண்ண முடியும்னா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா நீங்க வந்து வேற ஒரு மார்க்கெட் நீங்க ட்ரை பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னுடைய இது பிளான் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம பேஜ் கொஞ்சம் லைக் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், எஃபி பேஜா இருக்கட்டும், நம்ம போடுற போஸ்ட். ஏன்னா சிலர் புதுசா வரவங்க லைக்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அதனுடைய அவேர்னஸே தெரிஞ்சுக்காம கூட பாஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா நீங்க நம்ம ஃபேஸ்புக் வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெய்டு வெபினார் கான்டாக்ட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்படின்னா இந்த பெய்டு வெபினார் வந்து நான் 1 டே வந்து தியரியா சொல்லித்தரேன். அது உண்மையிலேயே 1 டே சொல்லி கொடுக்கறதுக்கு மட்டும் தான் டைம் சரியா போகும். பட் அவங்களுக்கு நான் 21 டேஸ் வந்து நான் வந்து அவங்களுக்கு லைவ் ட்ரேடிங்லேயே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறப்போ அவங்க என்னோட டிராவல் பண்றப்போ அவங்க கண்டிப்பா ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க. ஆல்ரெடி இப்போ 3 டேஸ் வந்து போயிடுச்சு. 3 டேஸ்ல 2 நாள் ப்ராஃபிட்ல இருந்தோம், நேத்து ஒரு நாள் வந்து லாஸ்ல இருந்தோம். பட் இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா 5 நாள்ல 3 ட்ரேடிங் டே, ஒரு டேல வந்து நோ லாஸ் நோ ப்ராஃபிட், ஒரு டே லாஸ். ஸோ நம்ம வின்னிங் ரேஷியோ வந்து 3க்கு 1. போன வாரம் பாத்தீங்கன்னா 4க்கு 1. ஸோ வாரம் நம்ம வந்து மெஜாரிட்டியா ஒரு மினிமம் 3:1 அந்த ரேஷியோல நம்ம வின் பண்ணிட்டு வந்து இருக்கோம். ஸோ லைவ் ட்ரேடிங் நீங்களும் வந்து அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரேடிங்ல நான் எப்படி பண்றேன் அப்படின்ற ஐடியாவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். வாட் இஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்? ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா என்னன்னா இது வந்து நம்ம டெக்னிக்கல் பத்தியே பேசிட்டோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஃபண்டமெண்டலா அந்த ஸ்டாக் வந்து எப்படி இருக்கு, அந்த ஸ்டாக் வந்து லாபகரமா இருக்கா, அந்த ஸ்டாக்கை ஹேண்டில் பண்ற அந்த இண்டஸ்ட்ரி வந்து growthல வந்து இருக்கா. என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? நான் ஸ்பீடா போறேன்னா கரெக்டா இருக்கா? ஓகேங்க சார். ஓகேங்க. இப்போ ஒரு ஸ்டாக் வந்து நம்ம ஃபண்டமெண்டலா வந்து அது வந்து கரெக்டா இருக்கா, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் மட்டும் வீக்னுவாங்க இல்லையா. டெக்னிக்கலா நம்ம என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க ஃபண்டமெண்டலா செக் பண்ணிட்டு மட்டும் அவங்க அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கரெக்டா இருக்கும். இன்ட்ராடே ஷார்ட் டர்ம்க்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இம்பார்ட்டன்ஸே இல்லை. அது நீங்க ஒரிட் பண்ணவே தேவையில்லை. டெக்னிக்கல் பிரைஸ் ஆக்ஷன் மூவ்மெண்ட்டை மட்டும் வச்சு நீங்க எடுத்த போதும். லாங் டர்மா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டாக் நான் 1 இயர் ஹோல்ட் பண்றேன், 2 இயர்ஸ் ஹோல்ட் பண்றேன், 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அப்படின்றவங்க இதெல்லாம் நீங்க அப்பப்போ பார்த்துட்டே இருக்கணும். என்னென்னலாம் நீங்க பார்க்கணும்னா அந்த கம்பெனியோட ஃபைனான்ஸ் லெவல் எப்படி இருக்கு, அந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிளா இருக்கா, அந்த கம்பெனியோட காம்படிட்டரை விட இவங்க வந்து அட்வான்ஸ்டா இருக்கிறாங்களா, அந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரி வந்து நல்லா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இட் ஆல்சோ கன்சிடர்ஸ் தி ஓவரால் ஸ்டேட் ஆஃப் தி எக்கனாமி. அதே மாதிரி நம்ம கண்ட்ரியோட எக்கனாமி லெவல் எப்படி இருக்கு, ஜிடிபி லெவல் எப்படி இருக்கு, அந்த கம்பெனி வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து எப்படி மேன் பவர் வந்து எவ்வளவு ஹேண்டில் பண்றாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து எவ்வளவு ஆகுது, எர்னிங்ஸ் எவ்வளவு எடுக்கிறாங்க, மேனுஃபேக்சரிங்கா வந்து எத்தனை யூனிட் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்றாங்க, அந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் வந்து அனலைஸ் பண்ணோம். இது எல்லாமே வந்து அந்த மணி கண்ட்ரோல் ஆப்ல நான் சொன்ன அந்த வெப்சைட்ல எல்லாமே வந்து டீடைல்ஸா இருக்கும். அந்த பர்டிகுலர் கம்பெனியை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து எடுக்கலாம். அடுத்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அதான் அதேதான் இந்த சார்ட்டும் சொல்லுது. இன்னொரு 2வது விஷயம் வந்து ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணணும். இது லைஃப்ல எல்லா விஷயத்துக்கும் நீங்க ஒரு முடிவு எடுக்கிறப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் வந்து நீங்க பார்க்கலாம். அந்த ஸ்வாட் அனாலிசிஸ்னா ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்டன்ஸ். ஸோ இது வந்து ஈவன் நீங்க பர்சனலா கூட ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கணும், நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே வரலாமா வேணாவா அப்படின்னு கூட சில டவுட் எல்லாம் சிலருக்கு இருக்கும் இல்லையா. அவங்க கூட இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் வந்து பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கு அதுல என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, என்ன வீக்னஸ் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்கு, த்ரெட்டன்ஸ் என்ன இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி கம்பெனி இது செலக்ட் பண்ணணும்னாலும் நீங்க இதையும் நீங்க பார்க்கணும். ஒவ்வொரு கம்பெனிதும் ஸ்ட்ரென்த் என்ன இருக்கும், அந்த கம்பெனியோட வீக்னஸ் என்ன இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ வந்து நல்ல மழை பெஞ்சிருக்குன்னா
அக்ரி ஸ்டாக் எல்லாம் வந்து எடுக்கலாம். யூபிஎல் ஸ்டாக்கு, தீபக் நைட்ரேட்ஸ் அந்த மாதிரி வந்து எடுக்கலாம் சீசனலுக்காக. லாக்டவுன் நடந்த அந்த பீரியட்ல வந்து ஃபார்மா ஸ்டாக்கும் ஐடி ஸ்டாக்கும் வந்து நல்லா போச்சு. அந்த மாதிரி சீசனுக்கு ஏற்ற ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்கலாம். வீக்னஸ் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அதிகமா வாங்கின ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து வீக் ஆயிட்டு இருக்கு. அதனால அந்த ஸ்டாக்ல இப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல. அந்த ஸ்டாக் ரொம்ப ரேட் கம்மியா வந்த உடனே நீங்க அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க எடுக்கலாம். ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு. லைக் பல காலமா எஸ் பேங்க் வந்து ஏறாம இருக்கு. அதே மாதிரி சில கம்பெனி எல்லாம் இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பிரைஸ் லெவல் தாண்டாமே இருக்கு. அந்த கம்பெனியோட ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்கு, எதனால இது இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நீங்க அனலைஸ் பண்ணி நீங்க அந்த ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்படிதான் இருக்கும். நீங்க அந்த ஆப்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட growth ரேட் எல்லாம் என்னென்ன இருக்கு, பர் ஷேர் டேட்டா எல்லாம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஒரு முக்கியமா 5 விஷயம் வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு வந்து. என்ன அந்த 5 விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு, அதாவது டாக்ஸ் பிடிப்பு போக அந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அடுத்து ப்ராஃபிட் மார்ஜின், அந்த ப்ராஃபிட்ல மார்ஜின் வந்து ரெவென்யூ வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு பங்கோட ஒரு பங்குக்கு எவ்வளவு வருது, ROE அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டோட்டல் இன்கம் டிவைடட் பை அந்த ஷேர் ஹோல்டர்ஸ், அதுக்கு வந்து ஒரு ஷேருக்கு வந்து எவ்வளவு இன்கம் வந்து வருது அப்படின்னு பார்ப்பாங்க. அடுத்து PE ரேஷியோ, ஒரு ஷேருக்கு எவ்வளவு இன்கம் வந்து வருது அப்படின்னு பார்ப்பாங்க. எர்னிங்ஸ் பர் ஷேர். அப்புறம் வந்து புக் வேல்யூன்னு ஒண்ணு இருக்குங்க. இது நம்ம அடுத்த வர ஸ்லைட்ல வந்து நான் சொல்றேன். ஃபேஸ் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ, புக் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயம் வந்து இருக்கு. அது வரும்போது நான் சொல்றேன். இப்போ மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னா இது எல்லாமே பேசிக் ஒரு கிளான்ஸ் தான். உங்களுக்கு இது எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் கேபிட்டல் அந்த கம்பெனியோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து இன்டு மார்க்கெட் பிரைஸ், அதுதான் அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. புக் வேல்யூன்றது என்னன்னா, இஃப் ஒரு கம்பெனி வந்து லாஸ் ஆயிடுச்சு, பேங்க் ரெப்ட் ஆயிடுச்சு, திவால் ஆயிடுச்சுன்னா அந்த கம்பெனிக்குன்னு ஒரு புக் வேல்யூ வந்து ஒண்ணு இருக்கும். அந்த புக் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். வாரன் பஃபெட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே புக் வேல்யூ என்ன இருக்குன்னு பார்ப்பாரு. அந்த புக் வேல்யூக்கு கீழே இருந்தா அந்த கம்பெனியை ட்ரை பண்ண மாட்டாரு. புக் வேல்யூ கியூக்குள்ள இருக்கு ஆனா மார்க்கெட் பிரைஸ் இறங்கி இருக்குன்னா அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் மற்றது எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சுன்னா அந்த அந்த ஸ்டாக் வந்து அவர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ புக் வேல்யூன்றது என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால புக் வேல்யூ தான் அடிப்படை விஷயமே. நீங்களே கூட செக் பண்ணலாம். எந்த கம்பெனி நீங்க செலக்ட் பண்றதுனாலும் அதனுடைய புக் வேல்யூக்கு மார்க்கெட் பிரைஸோட கீழே இருக்கா, கரெக்டா இருக்கா, இல்ல அதிகமா இருக்கா, ஓவர் வேல்யூவா இருக்கா, அதை நீங்க செக் பண்ணிட்டு நீங்க அந்த ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி புக் வேல்யூ வந்து கான்ஸ்டன்டா இருக்குமானாக்கா இருக்காது. ஏன்னா அவங்க அடுத்து புக் வேல்யூ அந்த கம்பெனியோட அசெட்டு, அதனுடைய கடன் இதெல்லாம் கழிச்சுட்டு வரதுதான் புக் வேல்யூ. ஒவ்வொரு குவார்டர்லி ரிசல்ட்ல அவங்க அந்த புக் வேல்யூ வச்சு அந்த அசெட்டை வச்சு இன்னொரு கடன் கூட அவங்க வந்து வாங்கி இருந்திருக்கலாம். அதனால ஒவ்வொரு குவார்டருக்கும் அந்த ரிசல்ட் வந்து மாறும், புக் வேல்யூ வந்து மாறும். நீங்க அதனால அப்பப்போ நீங்க அதை செக் பண்ணிக்கணும். அடுத்து ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூனா அந்த ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த ஸ்டாக், அந்த ஸ்டாக்கோட ஆக்சுவல் பிரைஸ் தான் ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபேஸ் வேல்யூக்கு என்ன ஃபார்முலானா மார்க்கெட் கேபிட்டல் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இது யாருன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதா கூட எடுத்துக்கோங்க. A dividend can be calculated through its face value only. ஒரு டிவிடெண்ட் வந்து நம்ம ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. இப்போ இன்ஃபோசிஸ் ஷேர் வந்து இன்ஃபோசிஸ் இல்ல ரிலையன்ஸ் இதெல்லாம் இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ போயிட்டு இருக்குன்னா டிவிடெண்ட் வந்து இதை வச்சு வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு சில ஃபேஸ் வேல்யூ வந்து கொடுப்பாங்க. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபேஸ் வேல்யூ தான் சொன்னேன். மார்க்கெட் வேல்யூ கேன் பி ஃபிக்ஸ்டு பேஸ்ட் ஆன் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்.
மார்க்கெட் வேல்யூ வந்து டெக்னிக்கலா அன்னைக்கு ரேட்டுக்கு இன்னும் ஏற்ற மாதிரி இப்போ நம்ம ரீஸ்ட் ஆஃபீஸ்ல நம்ம பண்றோம் இல்லையா, மார்க்கெட் ரேட் ஒன்று இருக்கும், பக்கத்துல ஒரு ரேட் இருக்கும். அந்த மாதிரி தான் ஃபேஸ் வேல்யூக்கும் மார்க்கெட் வேல்யூக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். இப்போ புக் வேல்யூ வந்து ரிலையன்ஸ் வந்து 1239, ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபாய். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ரிலையன்ஸோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளவு இருக்குன்னா 15,78,525 கோடி இருக்கு ரிலையன்ஸோட மார்க்கெட் கேபிட்டல். ரிலையன்ஸோட மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2,482 ரூபாய். இது ஒரு போன வாரம் ரேஞ்சு. ஷேர் ஹோல்டர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்துங்க. 67,62,70,014. இதுவே அந்த ஆப்லயும் வந்து இருக்கும். ஒரு கம்பெனியோட புக் வேல்யூ என்ன, மார்க்கெட் வேல்யூ என்ன, கேபிட்டல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது நிஃப்டி 50ல இருக்கிற டாப் 1 ஸ்டாக்கை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அடுத்து எர்னிங்ஸ் பர் ஷேர், இபிஎஸ். இபிஎஸ் ரேட்டிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் செலக்டிங் பெஸ்ட் ஸ்டாக்ஸ். ஒரு ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணா அது எர்னிங் பர் ஷேர், ஒரு ஷேருக்கு வந்து அது எவ்வளவு எர்னிங் வந்து கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்து தான் நம்ம அந்த ஸ்டாக் வந்து நம்ம வந்து எடுக்க வேண்டியதா இருக்கும். EPS is a company's net profit divided by number of common shares it has outstanding. இந்த ஃபார்முலா அடுத்த பேஜ்ல இருக்கும், நான் காமிக்கிறேன். A higher EPS indicates greater value because investors will pay more for company share. EPS வந்து அதிகமா இருந்துச்சுன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த கம்பெனி தான் வந்து பை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா லாபம் அதிகமா இருக்கு, ஓடுற குதிரை பந்தயம் கட்டுற மாதிரி அந்த இபிஎஸ் ரேஷியோ வந்து என்னன்னு பார்த்துட்டு அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ரிலையன்ஸோட எர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து பி ரேஷியோ வந்து 34 நம்பர் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்னு, இந்த பாயிண்ட் எல்லாம் கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட்டை கூட எடுத்துக்கலாம். ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்க்கு அந்த 5 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து சொன்னேன். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான். இது ஒரு 4 முக்கியமான விஷயத்த நீங்க அனலைஸ் பண்ணலாம். இதை அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக் வந்து நீங்க வாங்கலாம். லிக்விடிட்டி, லெவரேஜ், ப்ராஃபிட்டபிலிட்டி, பிரைஸ் ஆஃப் த ஸ்டாக். இப்போ லிக்விடிட்டியில என்ன இருக்கு, அந்த கம்பெனியோட கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ, 2 விஷயம் அடங்கி இருக்குது. கரண்ட் ரேஷியோன்னா என்னன்னா அந்த கம்பெனியோட கரண்ட் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லியபிலிட்டிஸ். அந்த கம்பெனியோட கரண்ட் அசட் வந்து எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி அந்த கம்பெனியோட கடன் வந்து எவ்வளவு இருக்கு. அந்த செலெக்ஷன் ரேஞ்ச் வந்து 1.2ல இருந்து 2க்குள்ள இருக்குதான்னு பாருங்க. எதுலன்னா கரண்ட் ரேஷியோல. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க செலக்ட் பண்ணலாம். அந்த கம்பெனியோட சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கு, அந்த கம்பெனியோட கடன் எவ்வளவு இருக்கு அப்படின்னா செலக்ஷன் ரேஞ்ச் வந்து அந்த கம்பெனியோட சொத்து 1.2 மடங்குல இருந்து 2 மடங்கு வரைக்கும் இருக்கு. அப்போ அந்த கம்பெனிக்கு கடன் கம்மியா இருக்கு, அந்த கம்பெனியோட சொத்து வந்து 1.2 மடங்குல இருந்து 2 மடங்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இந்த கரண்ட் ரேஷியோ வந்து முக்கியம். சப்போஸ் நீங்க செலக்ட் பண்ற கம்பெனில அசட்ஸ் வந்து கம்மியா இருக்கு, 1க்கு கீழே இருக்கு, லியபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, அப்போ கடன் அதிகமா இருக்கு, அப்போ அந்த கம்பெனில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாவா அப்படின்னு யோசிக்கணும் கரண்ட் ரேஷியோல. குயிக் ரேஷியோல அந்த கம்பெனியோட அசட்ஸ், கரண்ட் அசட்ஸும் இன்வென்ட்ரி அதை மைனஸ் பண்ணிட்டு கடன், அந்த கம்பெனியோட கடன் இது வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து இன்வென்ட்ரி எதனா பண்ணிருப்பாங்க, மிஷினரிஸ் அந்த மாதிரி எதனா ஒண்ணு, அது வந்து ஒண்ணுத்துக்கு மேல இருந்துச்சுன்னா நீங்க அதை கன்சிடர் பண்ணலாம். இது நான் ஷார்ட்டா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டாவே உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ல நீங்க மாஸ்டர் ஆயிடலாம். அடுத்து ஒரு கம்பெனியோட லெவரேஜ் வந்து எவ்வளவு இருக்கு, ஈக்விட்டி டெப்ட் ரேஷியோ, அதாவது அந்த கம்பெனியோட ஈக்விட்டி டெப்ட், ஒரு பங்குல வந்து அந்த கடன் வந்து எவ்வளவு இருக்கு ஷேர்ல, அது லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா ஓகே, மோர் தென் 1 இருந்துச்சுன்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணிடலாம். லெவரேஜ்ல வந்து இது அந்த ஆப்லயே இருக்கும், இந்த மாதிரி ஈக்விட்டி டெப்ட் ரேஷியோ இப்படி இருக்கு, லெஸ் தென் 1 இல்ல லெஸ் தென் இது மோர் தென் 1 இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி நீங்க அவாய்ட் பண்ணலாம், அந்த கம்பெனி நிறைய கடன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து ROE, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல சொன்ன மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஃபார்முலா வந்து கம்பெனியோட நெட் இன்கம் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. இது யாருன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதாலும் எடுத்துக்கங்க.
அந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15ல இருந்து 20% உள்ள இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனியோட பங்கு, அந்த கம்பெனியோட மொத்த லாபம் டிவைடட் பை பங்குதாரர்கள், எல்லா பங்குதாரருடைய பங்கு, அது போட்டாதான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா வரும். அந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 15%ல இருந்து 20% அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ், அந்த கம்பெனியோட சொத்து மதிப்பு வந்து எப்படி வந்து வருது, அதாவது டோட்டல் அசெட்ஸ் நெட் இன்கம், இது வந்து மோர் தென் 5%. இதுவும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. இப்ப நான் அனுப்புறது எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. லாஸ்ட் ஒரு ஸ்லைட்ல கம்ப்ளீட்டா நான் ஃபில் பண்ணிருக்கேன். இந்த கம்பெனியோட சொத்து மதிப்பு வந்து 5%க்கு மேல இருந்துச்சுனாலும் நீங்க அந்த கம்பெனில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எபிட்டான்றது அந்த எர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், எர்னிங்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டிப்ரிசியேஷன், அமோர்டைசேஷன் முன்னாடி வந்து வர்றதுதான் எபிட்டா அப்படின்னுவாங்க. நியூஸ்ல சிஎன்பிசில வாசிக்கும் போது கூட இந்த எபிட்டா மார்ஜின் பத்தி வந்து பேசுவாங்க. இது வந்து கன்சிஸ்டன்டா இருக்குதான்னு மட்டும் நம்ம பாத்துக்கணும். ஒவ்வொரு வருஷமும் தாறுமாறா மேலையும் கீழே இல்லாம கன்சிஸ்டன்ஸா அது வந்து எபிட்டா வந்து நல்ல growthல வந்து இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டா அந்த கம்பெனி நம்ம செலெக்ஷன் பண்ணலாம். டிவிடெண்ட் ஈல்டு வந்து நம்மளுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்ற வச்சியும் சிலர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சிலர் வந்து இந்த கம்பெனி எடுத்த உடனே சில இன்வெஸ்டர்ஸ் இங்க எப்படி கேட்பாங்க, அது டிவிடெண்ட் நல்லா கொடுக்குதுங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கம்பெனி வந்து டிவிடெண்ட் நல்லா கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சிலர் பண்ணுவாங்க. இன்னொன்னு பிஇ ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ரேஞ்சோட அதிகமா இருக்கணும் நம்ம செலக்ட் பண்ற கம்பெனி. இப்ப நம்ம வந்து ஐடி செக்டர்னு எடுக்கிறோம்னு வைங்களா, அதுல டிசிஎஸ் வந்து நம்பர் 1 பிளேயரா இருப்பாரு. அவரது எல்லாமே பக்காவா இருக்கும். அவரு ஐடி இண்டஸ்ட்ரியை விட மோரா தான் இருப்பாரு. அதனால அவரது நம்ம செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனி நீங்க எதனா செலக்ட் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க விப்ரோ செலக்ட் பண்றீங்கன்னா அது இண்டஸ்ட்ரி ரேஞ்சோட எவ்வளவு அதிகமா இருக்கு, ரீசனபிளா இருக்கா, அதனுடைய புக் வேல்யூ என்ன இருக்கு, மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணி நீங்க அந்த ஸ்டாக் வந்து நீங்க எடுக்கலாம். அடுத்து பிஇ ரேஷியோ ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம சொல்லிட்டோம் ஃபர்ஸ்ட்ல. அந்த புக் வேல்யூ ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, அதனுடைய வேல்யூ வந்து 1ல இருந்து 3க்குள்ள வந்து இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பிரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ, அந்த கம்பெனியோட வியாபாரம் வந்து எவ்வளவு இருக்கு, அந்த கம்பெனியோட புக் வேல்யூ எப்படி இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அதே மாதிரி அந்த கம்பெனியோட வியாபாரம் வந்து எந்த மாதிரி இருக்கு. சோ இது வந்து இது முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்க செலக்ட் பண்ணி இது நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய செவுத்துல கூட நீங்க ஒட்டி வச்சிடுங்க. இந்த மாதிரி கேட்டகரியில எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க அந்த கம்பெனி வந்து செலக்ட் பண்ணலாம். அந்த கரண்ட் ரேஷியோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த சொத்து மதிப்பு அதிகமா இருக்கா இல்லையா, குயிக் ரேஷியோ, அந்த சொத்து வேற எதனா இன்வென்ட்ரி எதனா இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணிட்டு மோர் தென் 1 இருந்துச்சுனாலும் நம்ம அந்த கம்பெனி செலக்ட் பண்ணலாம். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, அந்த கம்பெனியோட கடன் வந்து லெஸ் தென் 1க்குள்ள இருந்தாலும் நம்ம செலக்ட் பண்ணலாம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அந்த கம்பெனியோட ஒரு பங்கு வந்து எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குது, 15% இருந்து 20% கொடுக்குற ரேஞ்சா இருக்கிற கம்பெனி நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த கம்பெனியோட சொத்து மதிப்பு மோர் தென் 5% இருந்தாலும் நம்ம எடுக்கலாம். பிரைஸ் டு ஏர்ன் ரேஷியோ மோர் தென் இண்டஸ்ட்ரியோட எர்னிங் பர் ரேஷியோட அதிகமா இருந்தாலும் நம்ம எடுக்கலாம். பிரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ லெஸ் தென் 2 அப்படின்னாலும் நம்ம வந்து எடுக்கலாம். பிரைஸ் டு புக் ரேஷியோ 1 to 3 அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ இதுல எல்லா கேட்டகரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுல நான் 10 கேட்டகரி கொடுத்துருக்கேன். இதுல வந்து ஒரு 7, 6 நல்லா இருந்துச்சுன்னா, அந்த ஒரே கம்பெனிக்கு 6 ரேட்டிங் வந்திருக்கு, 7 ரேட்டிங் வந்திருக்குன்னா கூட நீங்க எடுக்கலாம். ஏன்னா சில கம்பெனிக்கு வந்து எல்லாமே நல்லா இருந்திருக்கும், ஆனா ஒரு 3, 4 மட்டும் பின்னடைவா இருந்திருக்கும். நீங்க அந்த மாதிரி பார்க்க தேவையில்ல. இந்த 10ல ஒரு 6 பாயிண்ட் வந்து அந்த கம்பெனி ஃபுல் ஆயிடுச்சுன்னா, இந்த 6மே வந்து நீங்க மணி கண்ட்ரோல் ஆப்லயே போயிட்டு கூட நீங்க பார்க்கலாம். இப்ப கூட நம்ம போட்டு காமிக்கலாம், பாக்குறேன், ட்ரை பண்றேன் இருங்க.
ஒரு ஸ்டாக் நீங்க டைப் பண்ணுங்க, ரிலையன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ரிலையன்ஸ்னு வந்த உடனே இப்போ அந்த ஸ்டாக்ல வந்து நீங்க வந்து என்ன இருக்குன்னு பாருங்க. earnings. இது ஆக்சுவலா ஆப்ல வந்து எனக்கு ஈஸியா இருக்கும், வெப்சைட்ல எனக்கு கொஞ்சம் டஃப்பா இருக்கு. இங்க இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செக்டாரோட பர் earning per ratio 23.87 இருக்கு, புக் வேல்யூ பர் ஷேர் இது இருக்கு, அப்புறம் வந்து ஃபேஸ் வேல்யூ இது இருக்கு, பிபி ரேஷியோ இது இருக்கு, பிரைஸ் டு புக் வேல்யூ, டிவிடெண்ட் ஈல்டு 0.20. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிதும் வந்து இருக்கு. இன்னும் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த கம்பெனியோட அந்த மத்த ஃபார்முலா எபிட்டா மார்ஜின் அது எல்லாமே கூட அந்த ஆப்ல வந்து இருக்கு. ஸோ இதுக்கும் நாம வந்து செலக்ட் பண்ண இந்த விஷயத்துக்கும் பொருந்துதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க வந்து அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரேஷியோல இருக்கணும் நீங்க செலக்ட் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இது, அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து எடுக்கலாம். பெரும்பாலும் நிஃப்டி 50, நிஃப்டி 100 இந்த ஸ்டாக் எல்லாம் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த ரேஷியோல நல்லாவே இருக்கும். பென்னி ஸ்டாக் பாக்குறவங்க இந்த ரேஷியோல இருக்குதான்னு பார்த்துட்டு அந்த ஸ்டாக் வந்து நீங்க செலக்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இனிமேல்ட்டு நீங்களே ஓனாவே வந்து அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக் வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம் லாங் டேர்ம் பேசிஸ்ல வந்து. வேற எதனா நீங்க எதனா ஒரு ஸ்டாக் சொல்லுங்க, நம்ம பார்க்கலாம். இன்னொரு ஆப் கூட ஒண்ணு நோட் பண்ணிங்க, இன்வெஸ்டெல்லோ. இந்த வெப்சைட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இதுல கிளியரா இருக்கு பாருங்க, புக் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு, பி ரேஷியோ எவ்வளவு இருக்குன்னு, பி ரேஷியோ ஆனுவல், மந்த்லி, இபிஎஸ் ரேஷியோ, மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளவு இருக்கு, டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளவு தர்றாங்க, இபிஎஸ் க்ரோக்கு வந்து உள்ள லாகின் பண்ணி போனா சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணணும் போல இருக்கு, பிபிவி ரேஷியோ. ஸோ இந்த விஷயத்து எல்லாமே கரெக்டா உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்க அந்த கம்பெனி நீங்க பை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு மணி கண்ட்ரோலோட இது கொஞ்சம் நல்லா இருக்கு, நீங்களும் வேணா இந்த வெப்சைட் நோட் பண்ணிக்கிங்க. அந்த கம்பெனியோட க்ரோத் வந்து எப்படி இருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 2021 க்ரோத் கம்மியா இருக்கு போன வருஷம் கம்பேர் பண்றப்போ. 2018 நல்லா இருந்துச்சு, 19 நல்லா இருந்துச்சு, 20 சிங்கிள் டிஜிட் க்ரோத், 21 20.9. இப்போ நீங்க பார்க்கணும் ரிலையன்ஸ் வந்து அடுத்து எப்படி போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம். நெட் ப்ராஃபிட் இபிஎஸ் கிராஃப், ஸோ இதுல ரெவென்யூ க்ரோத் வந்து லாஸ்ட் 1 இயர்ல மட்டும் ரிலையன்ஸ் வந்து டீ க்ரோத்தா காமிச்சிருக்கிறாங்க. அப்போ ரிலையன்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம அடுத்த வருஷம் பண்ணலாமா வேணாவா அப்படின்னு யோசிக்கலாம். அதாவது இந்த ஒரு ரீசனுக்காக நீங்க பண்ணக்கூடாது. நான் சொல்ற மாதிரி 10ல 7 பேராமீட்டர் டிக் அடிச்சுச்சுன்னா நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம், இல்லைன்னா நீங்க வெயிட் பண்ணலாம். ரிலையன்ஸுக்கு அது மார்க்கெட் கண்டிஷனுக்கு எப்படி வேணாலும் அது போகும். அது லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா அது நல்ல ஒரு ஸ்டாக் தான். இது தற்காலிகமா இந்த விஷயம் வந்து இப்ப நடந்திருக்கு. இதுக்குதான் ஹெட்ஜிங்ன்ற ஒரு மெத்தட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பண்ற இன்ட்ராடேவே வந்து அந்த ஹெட்ஜிங்காக தான் அது கண்டுபிடிச்சது. இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒரு ஸ்டாக் வாங்குறோம்னா அதே ஸ்டாக் மைனஸ்ல போகுதுன்னா லாங் டேர்ம்ல அது ஏறும், டெம்பரரி பேஸ்ல இறங்குது மார்க்கெட் கண்டிஷனுக்காக. அதுக்காக தான் இன்ட்ராடே பண்ணி அதை ஹெட்ஜிங் பண்ணணும், அதை அட்ஜஸ்ட் பண்ணணும், அந்த லாஸை வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளா மாத்தணும் தான்
இந்த கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், இந்த டெரிவேட்டிவ்ஸ், ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சது இதுக்காக தான், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான். நீங்க எதனா ஒரு ஸ்டாக் சொல்லுங்க, அந்த ஸ்டாக் கூட நம்ம பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸா? ஓகே ஓகே வெங்கடேஷ், பார்த்துடலாம். இப்போ டாடா மோட்டார்ஸோட பிரைஸ் டு புக் வேல்யூ இதுதான் புக் வேல்யூ, நல்லதா வந்திருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸ் எல்லாம் இந்த ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்னு வாங்க இல்லையா, அதாவது டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ் எல்லாம் எப்படி பார்ப்பாங்க ஸ்டாப் லாஸ் இங்க போடலான்ட்டு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் எதை பார்ப்பாங்கன்னா அதனுடைய புக் வேல்யூ எவ்வளவு இருக்கு, நான் அது வரைக்கும் நான் தாங்குறேன் அப்படின்னு. வாரன் பஃபெட் அதை தான் ஃபாலோ பண்றாரு. அதனுடைய புக் வேல்யூ என்ன இருக்கு அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு. ஸோ டாடா மோட்டார்ஸோட புக் வேல்யூ 166 ரூபா. ஆனா இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் என்ன போயிட்டு இருக்கு, 494 ரூபா. ஸோ இதெல்லாம் அப்கிரேட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க, நம்ம மணி கண்ட்ரோல்ல செக் பண்ணிக்கலாம். ஈவன் இது ட்ரேடிங் வியூல கூட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பட் இது ரெண்டுமே கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. மணி கண்ட்ரோல்ல வந்து மொபைல் ஆப்ல வந்து நல்லா இருக்கு. நீங்க அந்த மொபைல் ஆப்ல வந்து அந்த கம்பெனியை போய் செலக்ட் பண்ணிட்டு அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும். எதனா மொபைல் ஆப்ல எதனா டவுட் இருந்தா கூட என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அப்படியே கிளியர் பண்றேன். நீங்க ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டு மட்டும் அந்த ஆப் அப்படியே நான் சொல்ற மாதிரியே கூட செய்யுங்க. இதுலயே அந்த ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்டன் எல்லாம் மணி கண்ட்ரோல்ல இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வாட் அனாலிசிஸ் ப்ராஃபிட்ஸ் வந்து எவ்ரி குவார்டருக்கும் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. கடைசி 4 குவார்டரா டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸோட வீக்னஸ் என்னன்னா ஹை இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் கம்பேர் டு எர்னிங்ஸ். இன்ட்ரெஸ்ட் அதிகமா இது பேமெண்ட் வந்து அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க, சம்பாதிக்கிறத விட இன்ட்ரெஸ்ட் அதிகமா கட்டிட்டு இருக்கிறதா ரிப்போர்ட் வந்து இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எல்லா புரோக்கர்ஸும் வந்து டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. த்ரிட்ஸ் அதே மாதிரி இதனுடைய பயம் என்னன்னா எதனா இன்வெஸ்டிகேஷன், எதனா லீகலா எதனா ஆக்ஷன், எதனா அந்த மாதிரி வந்து இவங்க நியூஸ் வந்து போட்டிருக்காங்க. இதுல இவங்களும் அதே சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு இருக்காங்க. நம்ம அடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாகவும் நான் வந்து பெரும்பாலும் டெக்னிக்கல் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டாக் எடுத்துட்டு அது வந்து ஃபண்டமெண்டலா அனலைஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயில்டா போடுறேன். ஸோ ஆப்ல வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுல தான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும்னு இருக்குது. பட் ஆப்ல வந்து கம்ப்ளீட்டா இருக்கு, இதுல பார்க்க முடியல. வால்யூம் வந்து இதையும் நீங்க செலக்ட் பண்ணலாம். ரீசன்ட் டேஸ்ல இவ்வளவு வால்யூம் வந்து ஏறி இருக்கு டாடா மோட்டார்ஸ் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற எதனா டவுட் இருக்குங்களா? நான் அடுத்து டெக்னிக்கல் போலான்னு இருக்கேன். ஸோ ஃபண்டமெண்டல் அந்த ஸ்லைடு இன்னொரு முறை நான் காமிக்கிட்டுங்களா உங்களுக்கு? ஓகேங்களா? இது எதனா டவுட்ஸ் எதனா இருக்குங்களா?
எனக்கு ஒரு 5 minutes டைம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் டெக்னிக்கல்ஸ் போயிடுறேன். ஓகே. அதே மாதிரி இப்போ இருக்கிறது இது ரெக்கார்டட் தாங்க, ஆப்ஷன் அவைலபிள். நான் வந்து டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணிடலான்னு இருக்கேன். இன்னைக்கு எடுக்கிற செஷன் வந்து சப்போஸ் நீங்க அதே வீடியோ கூட நீங்க திருப்பி கூட நீங்க பார்க்கலாம். எதனா டவுட் இருந்தா கூட நீங்க வந்து கேட்கலாம். பர்சனலா நான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அந்த பேசிக் ரேஷியோ தான் ஜென்ரலா எல்லாரும் அப்படிதான் பார்ப்பாங்க. அதை வச்சுதான் வந்து எடுப்பாங்க, ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்றவங்கலாம் அது கரெக்டா இருந்துச்சுன்னா பார்ப்பாங்க. அடுத்து வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அது ஒண்ணு. இது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகம் பாக்குற மாதிரி இதுலயும் கட்டமா இருக்கும், கோடு கூட இருக்கும். மார்க்கெட் வந்து இந்த லெவலை தொட்டா அந்த லெவல் போகும், நம்ம இந்த லெவல் என்ட்ரி ஆனா இந்த லெவல் எக்ஸிட் ஆகும் அப்படின்னு சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல வந்துடும். இன்ட்ராடேக்கும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் கூட சரி, டெக்னிக்கல் அனாலிசிஸ் இப்ப நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வந்து ஏகப்பட்ட டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்கு. நீங்க ஹேண்டில் பண்ற அந்த புரோக்கிங் ஃபர்மே வந்து அந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர் வந்து வச்சிருப்பாங்க. அதுல ஒவ்வொருத்தரு ஆனா நான் என்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறேன்னா, ஒரு இண்டிகேட்டரை நம்புனீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த இண்டிகேட்டரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. வேற எந்த இண்டிகேட்டருக்கும் நீங்க போட்டு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. எல்லா இண்டிகேட்டருக்கும் சக்சஸ் ரேட் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து போலிஞ்சர் பேண்ட் எடுத்தாலும் சரி, மூவிங் ஆவரேஜ் வந்து எடுத்தாலும் சரி, எல்லா இண்டிகேட்டர்ஸ்க்கும் ஒரு பலன் வந்து இருக்கு. நான் வந்து நம்புற ஒரு முக்கியமான இண்டிகேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிபிஆர் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம், இன்ட்ராடேக்கும் யூஸ் பண்ணலாம், ஸ்கால்பிங் மெத்தட்லயும் பண்ணலாம். ஆனா திரும்ப திரும்ப இந்த இண்டிகேட்டர் தான் நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா சிபிஆரோட அப்சர்வேஷன், சிபிஆரோட விரிவாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நார்மலா வந்து இண்டிகேட்டர் எடுக்கும்போது உங்களுடைய அந்த அந்த புரோக்கிங் ஃபார்ம்ல இண்டிகேட்டர் வந்து நிறைய வந்து இருக்கும். அதுல வந்து பிவட்னு மட்டும் தான் இருக்கும். ஆனா இந்த சிபிஆர் இண்டிகேட்டர் வந்து ட்ரேடிங் வியூல இருக்கு. நானே இதுல கோடிங் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அது கூடி சீக்கிரம் நம்ம ஜான்வரில இருந்து இந்த லைவ் ட்ரேடிங்கே நான் ஃபுல் டைமா என்னுடைய கேரியராகவே மாத்தி நான் பண்ண போறேன். அப்போ இந்த இண்டிகேட்டர்லாம் கோடிங்ல வர மாதிரியே இருக்கும். இதை பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் வந்து எடுக்கலாம். ஸோ சிபிஆர் கேன் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை த ட்ரெண்ட் அண்ட் ரேஞ்ச். சிபிஆர் வந்து அன்னைக்கு ரேஞ்ச் எப்படி இருக்கும், அன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி சிபிஆர் கேன் ஹெல்ப் டு ஃபிக்ஸ் தி ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட். இந்த சிபிஆர் பயன்படுத்தி நம்ம வந்து ஸ்டாப் லாஸையும் ஃபிக்ஸ் பண்ணலாம், டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணலாம், ரிஸ்கையும் ஃபிக்ஸ் பண்ணலாம், ரிவார்டையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். வாட் இஸ் சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச்? சிபிஆர் இஸ் த வெர்சைட்டல் டெக்னிக்கல் இண்டிகேட்டர். அதாவது இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான இண்டிகேட்டருங்க. இது வந்து 3 லேயரா வந்து பிரிஞ்சிருக்கும். டாப் சென்ட்ரல் பிவட், பாட்டம் சென்ட்ரல் பிவட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாப் சென்ட்ரல் ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிவட் மைனஸ் பிசி பிளஸ் பிவட். பிவட்டுக்கு வந்து எஸ்டர்டேவோட ஹை பிரைஸ், அப்புறம் எஸ்டர்டேவோட லோ பிரைஸ், எஸ்டர்டேவோட க்ளோசிங் பிரைஸ், அது டிவைடட் பை 3. பாட்டம் சென்ட்ரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணாவது கோடுக்கு வந்து ஹை பிளஸ் லோ டிவைடட் பை 2.
இதுதான் அந்த ஃபார்முலா வந்து. சிபிஆரோட ஃபண்டமெண்டல் ஐடியா பிஹைண்ட் திஸ் இண்டிகேட்டர் இஸ் அந்த பர்டிகுலர் டேல வந்து ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து நம்மளால வந்து கேப்சர் பண்ண முடியுங்க சிபிஆர்னால வந்து. ஓகேங்களா? சிபிஆர் கேன் பி ப்ரெடிக்ட் பிரைஸ் மூவ்மெண்ட்டையும் வந்து நம்மளால முன்னாடி நாளே கூட நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் இது 100% நடக்குமானா கண்டிப்பா இல்லை. ஆனா இதோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கலந்து வந்துட்டு உடனே தான் நம்மளுக்கு இதனுடைய மூவ் வந்து நம்மளுக்கு தெரியும். இத வந்து மார்க் ஃபிஷர் அப்படின்றவர் வந்து கண்டுபிடிச்சாரு. அத வந்து அடுத்த டைமென்ஷன் கொண்டு போனவர் வந்து பிராங்க் பொச்சோவான்றவர். இவர்தான் சிபிஆர் எப்படி எல்லாம் புரிஞ்சுக்கலாம், எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம், இதனால நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் கிடைக்கும், எந்த மாதிரி ப்ராஃபிட் கிடைக்கும், என்னைக்கெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணலாம், என்னைக்கெல்லாம் நம்ம ஒதுங்கிடலாம் அப்படின்னு சொன்னவர். இது நார்மலா நீங்க யூஸ் பண்ற அந்த புரோக்கரேஜ் ஃபார்ம்ல பிவட் ஸ்டாண்டர்ட் பிவட் இண்டிகேட்டர் அப்படின்னா இந்த மாதிரி தான் காமிக்கும். அதாவது பிவட் லைன் இது சென்டர்ல இந்த கோடு இருக்குது பிவட். மேல R1 ரெசிஸ்டன்ஸ் 1, R2 ரெசிஸ்டன்ஸ் 2, கீழே சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3, இந்த மாதிரி 3 கோடா வந்து இருக்கும். இதுல சிபிஆர் இண்டிகேட்டர்னு போட்டு பாருங்க எப்படி வரும்னு பாருங்க. சிபிஆர் இண்டிகேட்டர்னு பாத்தீங்கன்னா அந்த பிவட்டே 3 கூட எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்கு பாருங்க. இது கோடிங். அந்த ஃபார்முலா என்ன காமிச்சேன் இல்லையா, அந்த ஃபார்முலா அப்டேட் பண்ணி தான் இந்த கோடிங் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இது வந்து நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு ஈவினிங் மார்க்கெட் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துரும். அதை வச்சு நம்மளால நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி ட்ரெண்ட்ல போகுது அப்படின்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ சிபிஆர்லயும் பாத்தீங்கன்னா அதுல அந்த சிபிஆர் விட்த் வச்சு சில ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ சிபிஆர் விட்டு வச்சும் வந்து சில ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க. வைடு சிபிஆர் அப்படின்வாங்க. வைடு சிபிஆர்னா இந்த 3 கோடு இருக்கு பாருங்க, இந்த 3 கோடும் இடைவெளியோட வந்து கொஞ்சம் வைட் ரேஞ்சில் வந்து இருக்கும், அகலமா வந்து இருக்கும். இது என்னன்னா இந்த மாதிரி சிபிஆர் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். இப்போ நாளைக்கு வந்து வைடா இருக்குதுன்னா நாளைக்கு வந்து என்ன அதுக்கு அர்த்தம்னா இட் இண்டிகேட்ஸ் இட் வாஸ் இன் ரேஞ்ச். ரிப்பீட் ஒன்ஸ்னா என்ன கேக்குறீங்க பாப்பா? இப்பதான் வந்தீங்களா? டிபிஆர் பத்தி கேக்குறீங்களா, ஃபண்டமெண்டல் பத்தி கேக்குறீங்களா? ஓகே, நான் எடுக்கிறேன். நான் திருப்பியும் அதே ரிவைஸ் பண்றேன். அதாவது சிபிஆர்ன்றது பிவட்டோட எக்ஸ்பென்ஷன். இந்த பிவட்டோட எக்ஸ்பென்ஷன் 3 கோடா வந்து பிரியறது தான் சிபிஆர் வந்து 3 கோடா பிரியும். அதுக்கு சில ஃபார்முலா எல்லாமே வந்து இருக்கும். அந்த ஃபார்முலா எல்லாம் நான் ரெக்கார்டிங் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ கண்டிப்பா நீங்க அந்த ஃபார்முலா நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கான்செப்ட் என்னன்னா மார்க்கெட் வந்து சிபிஆர் அப்படின்றத விட நம்ம வந்து எங்க என்ட்ரி ஆகணும் எங்க எக்ஸிட் ஆகணும் அதுதானே முக்கியம். இன்ட்ராடே பண்றவங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படின்றது எல்லாம் அடங்கி இருக்கு இல்லையா. அப்போ அப் ட்ரெண்டா இருந்தா கூட இந்த லெவல்ல தான் நம்ம என்ட்ரி பண்ணணும், இந்த லெவல் வந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி பண்ண வேணாம் அப்படின்னு நிறைய பேர் கூட சொல்லுவாங்க இல்லையா. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மெசேஜ் எல்லாம் வந்து சிலர் அனுப்புவாங்க. நீங்க ஹேண்டில் பண்ற அந்த புரோக்கிங் கம்பெனி மெயிலாவே அனுப்பின்னு இருப்பாங்க, இல்ல டிப்ஸ் ப்ரொவைட் பண்றவங்க அதை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி சிபிஆர் ட்ரெண்ட் நம்ம வந்து கணிச்சு வச்சுட்டோம்னா நம்மளால அந்த லெவல் பண்ண மட்டும் தான் நம்ம எடுக்கணும், இல்லைன்னா எடுக்க வேண்டாம் விட்டுடலாம், இன்னைக்கு ட்ரேடே பண்ண வேணாம் அப்படின்னு உங்களால ஒரு அன்னைக்கோட ஒரு ட்ரெண்ட் ரேஞ்ச் வந்து உங்களாலேயே ஓனா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ சிபிஆர் வந்து இப்படிதான் இருக்கும். இதுல நம்ம சிபிஆரோட விட்த் வந்து நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டோம். வைடு சிபிஆர்னா அது வந்து ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிபிஆர் ஒண்ணு வந்து வைடா சொன்னேன் இல்லையா, அதாவது
இந்த மாதிரி இருக்கிறது வைடு சிபிஆர்னு சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது நேரோ சிபிஆர்னு சொன்னேன். இந்த 3 கோடும் ஒண்ணு மேல ஒண்ணு வந்து உட்காந்துன்னு இருக்கும். இது இது என்ன அர்த்தம்னா, இது கான்ஸ்டன்ட் ஃபார்முலாலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க இந்த லெவல்லாம் மார்க் பண்ணி வச்சு ட்ரேட் பண்ணுங்க அப்படின்றது தான் இந்த இண்டிகேட்டர் சொல்லுது. மற்றபடி இந்த இண்டிகேட்டர் பிரிண்ட் அடிச்சிருக்கிறது 100% நடக்கும் அப்படின்னா 100% எல்லாம் கிடையாது. இதுக்கு வின்னிங் ரேட் வந்து ஒரு 60 to 65% வந்து இருக்கு. எப்படின்னா இது என்ன இண்டிகேட் பண்ணும்னா ட்ரெண்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணும். 3 கோடு ஒண்ணு மேல ஒண்ணு வந்து உட்காந்துட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எக்ஸாக்ட்லி நேரோ சிபிஆர் வந்து. இது வந்து ட்ரெண்டிங் டேவா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணோம். அந்த மாதிரி ட்ரெண்டிங் டேவா இருக்குதா இல்லையா ஹைலைட் பண்றது மட்டும் இல்லாம இட்ஸ் ஹேவிங் எ பொட்டன்ஷியல் ஃபார் பிரேக்கிங் எய்தர் சைடு. 2 சைடும் பிரேக் அவுட் நடந்து போகுங்க. அதனால நேரோ சிபிஆர் இருந்துச்சுன்னா 1 by 1 ஒன் சைடு மூவ் ஆகிருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தாறுமாறா இருக்கும். மேலேயும் போவோம், கீழேயும் பிரேக் ஆகும், மேலேயும் போவோம். கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணோம். R1S1 மார்க் பண்ணிட்டு அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் ஆக்ஷன் மூவ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம போனோம். நம்மளுக்கு லாஸ் ப்ராஃபிட் ரெண்டுமே அதிகம் கிடைக்கும் நேரோ சிபிஆரா ஒரு நாளைக்கு இருக்கிற பட்சத்துல. சிபிஆரோட வகைகள் எப்படி இருக்கு, நம்ம வந்து எப்படி ரியாக்ட் ஆகணும். அதாவது அந்த விட்த் அனாலிசிஸ் முக்கியம். நேரோவா இருக்கா வைட் ரேஞ்சா இருக்கா ஒண்ணு பாத்துக்கணும். ஓகேங்களா? நேரோ ரேஞ்ச் இருந்துச்சுன்னா ட்ரெண்டிங்கா இருக்கும், வைட் ரேஞ்சா இருந்துச்சுன்னா ரேஞ்ச் பவுண்டா இருந்திருக்கும். அவ்வளவுதான் விஷயம். அடுத்து இன்சைடு சிபிஆர். இன்சைடு சிபிஆர்னு பாத்தீங்கன்னா இது வந்து 7ஆம் தேதியோட சிபிஆர், இது வந்து 8ஆம் தேதியோட சிபிஆர். அப்போ இந்த சிபிஆருக்குள்ள இந்த சிபிஆர் அடங்கி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இன்சைடு சிபிஆர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இன்சைடு சிபிஆர் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மார்க்கெட் கேன் பி ட்ரேட் இன் ரேஞ்ச் நீட் ஏ பிரேக் அவுட். இந்த மாதிரி இந்த சிபிஆருக்குள்ளே இது அடங்கி இருந்துச்சுன்னு வைங்க, இதெல்லாம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நாளைக்கு வந்து இன்சைடு சிபிஆரா இருக்குன்னா நம்ம எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகணும்னா நீட் ஏ பிரேக் அவுட். அது வந்து அப் சைட்ல வந்து பிரேக் ஆச்சுன்னா நீங்க மேல ஆர்டர் எடுக்கலாம், டவுன் சைடு பிரேக் ஆச்சுன்னா நீங்க கீழே ஆர்டர் எடுக்கலாம். அவ்வளவுதான். இல்லாம இன்சைட்ல இது வேற நேரோ ரேஞ்சில் வேற இருக்கு, அப்போ நல்ல ட்ரெண்டிங்கா இருக்குன்னு வேற அர்த்தம். ஸோ அடுத்து நம்ம சிபிஆர் அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி மார்க்கெட் கடைசி 2 நாள்ல வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த 2 நாள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிபிஆர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் நாளைக்கு வந்துட்டு ஒய்டா நேரோவா அப்படி பார்த்துட்டு மட்டும் நீங்க ட்ரேட் எடுத்துறாதீங்க. கடைசி 2 நாளோட ரிலேஷன்ஷிப் பார்க்கணும். சிலரெல்லாம் வந்து கடைசி 5 நாளோட ரிலேஷன்ஷிப் கூட பார்ப்பாங்க, பட் அவ்வளவு தேவையில்லை. நம்ம கடைசி 2 நாளோட ரிலேஷன்ஷிப்பாவது நம்ம வந்து கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம். அவுட் சைடு சிபிஆர், இன்சைடு சிபிஆர் எப்படி நான் வந்து அந்த சிபிஆருக்குள்ளதான் இந்த சிபிஆர் இருக்கணும்னு சொன்னணும், அதே மாதிரி அவுட் சைடு சிபிஆர் அப்படின்றது அதுக்கு வெளியே வந்து இருக்கும். உதாரணத்துக்கு நான் முன்ன காமிச்ச ஸ்லைட்ல எப்படி இருந்துச்சு, இந்த சிபிஆருக்கு உள்ள இந்த சிபிஆர் வந்து அடங்கி இருந்துச்சு. ஓகேங்களா? ஆனா அவுட் சைடு சிபிஆர் பாருங்க உல்டாவா இருக்கும். இந்த சிபிஆருக்கு வெளியே வந்து இந்த சிபிஆர் வந்து அமைஞ்சிருக்கு. இதுதான் அவுட் சைடு சிபிஆர். இந்த அவுட் சைடு சிபிஆர் என்ன வந்து இண்டிகேட் பண்ணுதுன்னா, சாரி, இந்த அவுட் சைடு சிபிஆர் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அன்னைக்கு வந்து பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இந்த பாயிண்ட் நல்லாவே நீங்க நோட் பண்ணிக்கீங்க. அவுட் சைடு சிபிஆர் என்னைக்கெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அன்னைக்கெல்லாம் வந்து பிரேக் அவுட் 100% நடக்கவே நடக்காது. அன்னைக்கெல்லாம் வந்து ரேஞ்ச் பவுண்ட்ல தான் இருக்கும். ரேர் கேஸ்ல பிரேக் அவுட் வந்து நடக்கும். அவுட் சைடு சிபிஆரா இருந்துச்சுன்னா ரேர் கேஸ்ல நடக்கும். ஏன்னா லாஜிக்கே பாத்தீங்கன்னா அவுட் சைடு சிபிஆர்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வைடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. வேற அது வைடா இருக்கு, ரொம்ப வைடாவும் இருக்கு. அது இல்லாம அவுட் சைட்லயும் இருந்தா அன்னைக்கு வந்து ரேஞ்ச் பவுண்ட்ல தான் இருக்கு. என்ன நடந்திருக்கு பாருங்க, மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஓப்பன் ஆயிருக்கு, R1 கூட தொடல, திருப்பி அதே இடத்துல வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஃபீல் ரியல் டைம்ல யாருன்னா அனுபவிச்சிருக்கீங்களா? மார்க்கெட் வந்து எங்க ஆரம்பிச்சிச்சு அங்கே வந்தா கடைசியா வந்து முடியும், அப்படியே ஒன் சைடா வந்து போகாது. இத அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒயிட் சிபிஆரா இருக்கும், இல்ல அவுட் சைடு சிபிஆரா இருந்திருக்கும். நான் அடுத்து வர ஸ்லைட்ல காமிக்கிறேன். நம்ம இது முடிக்கும் போது கூட நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். உங்க எதிர்ப்பை நான் காமிக்கிறேன்.
ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அப்சைடு சிபிஆர். இது வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் அது லாஸ்ட் 5 days ரிலேஷன்ஷிப் கூட எடுத்து பார்ப்பாங்க, 2 days ரிலேஷன்ஷிப் கூட எடுத்து பார்ப்பாங்க. ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு இருக்கும். இது பாருங்க, இதுக்கு மேல இது இருக்கு, இதுக்கு மேல இது இருக்கு, இதுக்கு மேல இது இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரெண்டிங்கா இருக்கு, மார்க்கெட் வந்து ஒன் சைடு மூவா இருக்கு அப்படின்னு அர்த்தம் டெய்லி பேசிஸ்ல வந்து. ஸோ லாங் டேர்ம் பேசிஸ்ல அது வந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட்ல வந்து இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அப் ட்ரெண்ட்ல இருந்தா நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ணுமா செல்லிங் பண்ணுமா? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? அன்னைக்கு அட்டன் பண்ணுவாங்க. அப் ட்ரெண்ட்ல இருந்தா நம்ம என்ன ரியாக்ட் பண்ணணும்? பை பண்ணணும். கால் ஆப்ஷனை பை பண்ணணும், இல்ல புட் ஆப்ஷனை செல் பண்ணலாம். ஓகேங்களா? பட் இங்க செல்லர்ஸ் யாரும் இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். சோ நம்ம வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணணும். அதே மாதிரி 2 நாளோட ரிலேஷன்ஷிப்பும் நம்ம என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். கரெக்ட். அதே மாதிரி டவுன் சைடு சிபிஆர் மார்க்கெட் இது பாருங்க, இந்த சிபிஆர் டவுன்ல இருக்கு, இது டவுன்ல இருக்கு, பட் இது இன்சைடு சிபிஆர் இருக்கு, இது வேண்டாம். பட் இது டவுன் சைடு சிபிஆரா இருக்கு. ஸோ இன்சைடு சிபிஆர்னா அன்னைக்கு டேல இன்ட்ராடேல வந்து பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு சொன்னேன். பட் இது டவுன் சைடு சிபிஆர்னா நீங்க டவுன் சைடு மூவ் மட்டும்தான் எதிர்பார்க்கணும். அப்போ மார்க்கெட்டு சிபிஆர் உடைச்சிருக்கு, ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ன்றதுனால கரெக்டா நீங்க சிபிஆர் உடைச்சு இங்க இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு S100 நீங்க ஒரு ப்ராஃபிட்டர் புக் பண்ணிடலாம். இதுதான் டவுன் சைடு சிபிஆரோட பலன் வந்து. இப்போ எப்படி நீங்க அனலைஸ் பண்ணோம்னா, இந்த 9ஆம் தேதி ஹைட் ஆயிட்டு இருக்கும், ஆனா சிபிஆர் மட்டும் பிரிண்ட் ஆயிட்டு இருக்குங்களா? ஓகேங்களா? ஸோ என்ன சிபிஆர் வந்து முன்னாடி நாளே பிரிண்ட் ஆயிட்டு இருக்கும், டவுன் சைடு சிபிஆர் இருக்கு, நான் வந்து புட் ஆப்ஷனை பை பண்ண போறேன், மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான் போக போகுதுன்னு லெவலுக்காக நீங்க காத்துன்னு இருக்கணும். ஒருவேளை இந்த R1 பிரேக் அவுட் ஆகி மேல க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, இது வேற விர்ஜின் சிபிஆர்னு ஒண்ணு இருக்குது, அது சொல்றேன் நானு. மேல க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா சிபிஆர் பிரேக் அவுட் ஆனதுனால நான் மேல எடுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க மேல எடுத்துடலாம். பட் சிபிஆர் பிரேக் அவுட் நடக்கல, அடுத்த கேண்டல் உடனே கீழே விழுந்துச்சுன்னா அது மேல அக்செப்ட் பண்ணல, கீழ் நோக்கி தான் வருது, சிபிஆர் உடைச்சி இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ப்ராஃபிட் வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஓவர்லேப்பிங் லோவர் வேல்யூ. இது என்னன்னா ரெண்டும் கட்ட மாதிரி. நான் அடிக்கடிக்கு மாடரேட்லி புல்லிஷ், மாடரேட்லி பேரிஷ் அப்படின்னு சில போஸ்ட் எல்லாம் ஃபேஸ்புக்லயும் நம்ம குரூப்ல கூட போட்டிருக்கேன். மார்னிங்கே போட்டு விட்டுருவேன். மார்க்கெட் வந்து நாளைக்கு இப்படிதான் இருக்க போகுது. மாடரேட்லி புல்லிஷ்னா இது 3 விதமான விஷயத்துக்கும் நடக்குங்க. எய்தர் புல்லிஷாவும் இருக்கலாம், பேரிஷாவும் இருக்கலாம், இல்ல சைட்வேலயும் இருக்கலாம். மாடரேட்லி புல்லிஷ்னா கொஞ்சம் மேல போயிட்டு இருக்கும், அப்புறம் அப்படியே பிளாக் பேட்டர்ன் மாதிரியே வந்துடும், கீழெல்லாம் ஃபால் ஆகாது, சைட்வேலயே சுத்திட்டு இருக்கும், அது மாடரேட்லி புல்லிஷ். மாடரேட்லி பேரிஷ்னா கீழே வந்துட்டு இருக்கும், கீழே இருந்து அப்படியே சைட்வேலயே ரேஞ்ச் பவுண்ட்லயே இருந்திருக்கும் அது. ஸோ இந்த மாதிரி ஓவர்லேப்பிங் லோவர் வேல்யூனா இந்த சிபிஆரோட இந்த சிபிஆர் கொஞ்சம் ஒட்டி இருக்கும். அவுட் சைடு சிபிஆர் எப்படி இருக்கும்னா இந்த மேல இருக்கிற டாப் சிபிஆர் கோடு மேல இருக்கணும், ஆனா இது வந்து ஓவர்லேப்பிங் லோவர் வேல்யூ அப்படின்வாங்க. இந்த சிபிஆர் கீழேது, இந்த சிபிஆர் கீழேது. மார்க்கெட் எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே இப்படி வந்து இங்க ரிவர்ஸ் ஆகி திரும்பி இருக்கு. இப்படிதான் மார்க்கெட் வந்து திரும்பும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க கூட இந்த டெக்னிக்கல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்போ அந்த பிரைஸ் வந்து எவ்வளவு நாள் ஃபாலோ ஆகும், அப்ப எப்போ வந்து அது ரிகவர் ஆகி மேல போகும் அப்படின்னு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்ல நல்ல ஸ்டாக்கு நீங்களே வந்து செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல எங்கிட்ட ஆலோசனை கேட்கலாம், அதுக்கப்புறம் நீங்களே அதுல வந்து மாஸ்டர் ஆயிடலாம். ஓவர்லேப்பிங் ஹையர் வேல்யூ சிபிஆர், இது வந்து அவுட் சைடு சிபிஆருக்கு ஒரு நல்ல உதாரணங்க இந்த சார்ட். பட் அதுக்கடுத்து ஓவர்லேப்பிங் ஹையர் வேல்யூனா இந்த சிபிஆர் மட்டும் பாருங்க, இந்த லாஸ்ட் 2 days ரிலேஷன்ஷிப் பார்க்கணும், இதை விட கொஞ்சம் ஒட்டி மேலே ஏறின மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தா மாடரேட்லி புல்லிஷ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வேணா ஸ்கிரீன்ஷாட் நோட் பண்றவங்க பண்ணிக்கலாம். மொத்தம் ஒரு 8 வகையான சிபிஆர் இருக்கு, அதுல நம்ம 6 வகையான சிபிஆர் பத்தி மட்டும் பார்த்துருக்கோம். இந்த 6 வகையான சிபிஆருக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், நம்ம எப்படி அடாப்ட் ஆகணும் அப்படின்றது தான். இப்போ நாளைக்கு எப்படின்றது நம்மளால ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். இந்த சிபிஆரோட இன்னும் சில கேமரா, வால்யூம் ப்ரொஃபைல் இதெல்லாம் இருக்கு. ஒன்ஸ் நீங்க இது கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து நான் அதை சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாவே புரியும். ஸோ இது வந்து அசெண்டிங் சிபிஆர்னா நீங்க புல்லிஷை மட்டும் எதிர்பாருங்க. அசெண்டிங் சிபிஆரா இருக்கு,
ஆனா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னா அந்த சிபிஆர் பிரேக் அவுட் ஆயிட்டு நம்ம லெவல் இருந்துச்சுன்னா எடுங்க. அதர்வைஸ் நீங்க எப்படி எதிர்பார்க்கணும்னா கால் ஆப்ஷனை மட்டும் தான் பை பண்ற மாதிரி. மார்க்கெட்டே திடீர்னு ஃபால் ஆச்சுன்னா கூட அந்த சைடு நீங்க போக தேவையில்ல. எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வரைக்கும் கால் ஆப்ஷன் சைட்லயே பை பண்ணிட்டு இருங்க. அதே மாதிரி டிசெண்டிங் சிபிஆர்னா பேரிஷ் மார்க்கெட் புட் ஆப்ஷனை பை பண்றதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. இன்சைடு சிபிஆர்னா பிரேக் அவுட் நடக்கணும். பிரேக் அவுட் நடந்தாதான் நம்ம வந்து ட்ரேடே எடுக்கணும். அது மேல உடஞ்சிச்சுன்னா மேல, கீழே உடஞ்சிச்சுன்னா கீழே அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்க வந்து வந்துடணும். அவுட் சைடு சிபிஆர்னு பாத்தீங்கன்னா ரேஞ்ச் பவுண்டா இருக்கும். ட்ரேட் அவாய்ட் பண்ணிடலாம், இல்ல லாட் சைஸை கம்மி பண்ணிடலாம். அடுத்து ஓவர்லேப்பிங் ஹையர் வேல்யூ சிபிஆர்னு இருக்குது. அது வந்து மாடரேட்லி புல்லிஷ்னு இருக்கும். ஓவர்லேப்பிங் லோவர் வேல்யூன்னு இருக்கு, அது மாடரேட்லி பேரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். விர்ஜின் சிபிஆர்னு ஒண்ணு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இந்த ட்ரேட் லெவல் செட்டப் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிச்சுனாவே நம்ம வந்து அந்த ட்ரேடை நல்ல ஒரு கான்பிடென்டான ஒரு ட்ரேடா எனக்கு கிடைக்கும். நல்ல செட்டப் வந்து எனக்கு கிடைக்கும். நல்ல ட்ரேட் லாட் சைஸ் எல்லாமே நான் முடிவு பண்ணிட்டு நான் அந்த ட்ரேட் வந்து எடுப்பேன். விர்ஜின் சிபிஆர்னா என்னன்னா, இப்போ எஸ்டர்டேவோட சிபிஆர் இருக்கு பாருங்க, அந்த சிபிஆரை டச்சே பண்ணாம மார்க்கெட் அப்படியே கீழ் நோக்கி க்ளோஸ் ஆயிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த சிபிஆர் லெவல் வந்து அடுத்த நாளைக்கு விர்ஜின் சிபிஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. புரியுதுங்களா? இதுல எதனா டவுட் இருக்குங்களா? ஏன்னா இந்த டவுட் மட்டும் இப்பயே நீங்க கிளியர் பண்ணிட்டா உண்டு. திரும்ப காட்டி சொல்லுங்க. விர்ஜின் சிபிஆர்னா என்னன்னா, இப்போ வந்து இது 17ஆம் தேதியோட சார்ட், ஓகேங்களா? 17 கீழே இருக்கு பாருங்க கர்சர். ஓகேங்க சார். இந்த 17ஆம் தேதி சிபிஆர் வந்து பிரிண்ட் அடிச்சிருக்கும். மார்க்கெட் அன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்கும் மேல போய் சிபிஆரை டச் பண்ணல, சிபிஆருக்கு மேல க்ளோஸ் ஆகல. ஓகேங்களா? ஓகே சார். சோ அந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம என்ன பேர் வைக்கிறோம்னா, அடுத்த நாளைக்கு இது வந்து விர்ஜின் சிபிஆர். இந்த லெவலை மார்க் பண்ணிடணும். ஒண்ணும் இல்லை, இது அப்படியே நேரம் ஒரு கோடு போட்டுணும். ஓகே சார். சோ இந்த லெவல் வந்து முக்கியமான ரெசிஸ்டன்ஸாவும் இருக்கலாம், இல்ல இது பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸே சப்போர்ட்டாவும் மாறிடலாம். ஓகே சார். அடுத்து வந்து இது அடுத்த நாளைக்கு விர்ஜின் சிபிஆர். அதுவும் சில பேக் டெஸ்ட்ல நம்ம எடுத்துக்கோம். இது இன்னொரு நாளோட விர்ஜின் சிபிஆர். நல்லா பாருங்க, அன்னைக்கு மார்க்கெட் செம்ம டவுன்ல வந்திருக்கு, மேல போயிருக்கு. ஆனா எதுவுமே விர்ஜின் சிபிஆரை டச் பண்ணல எந்த கேண்டிலுமே. இந்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா 15ஆம் தேதியோட மார்னிங்கோட ஃபர்ஸ்ட் கேண்டில். இந்த கான்செப்டே நீங்க எப்படி பார்க்கணும்னா, இந்த விர்ஜின் லெவல் சிபிஆர் அவ்வளவு சீக்கிரம் பிரேக் அவுட் ஆகாது. ஆனா ஒரே கேண்டிலே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் விர்ஜின் சிபிஆரே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அதனால இது மார்க்கெட் இனிமேல்ட்டு டவுன் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, மேல போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படி ஆர்டர் எடுக்கலாம். பாருங்க, கரெக்டா இந்த லெவல் வந்த உடனே டச் ஆகி மேல போயிருக்கு பாருங்க. ஒரு முறை பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இன்கேஸ் இது பிரேக் அவுட் நடக்கலன்னா விர்ஜின் சிபிஆர்ல அவ்வளவு சீக்கிரம் பிரேக் அவுட்டே நடக்காதுங்க, ரொம்ப லேட்டா தான் நடக்கும். ஆனா அன்னைக்கு 14ஆம் தேதி ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலே பிரேக் அவுட் ஆனதுனால அந்த லெவல் எல்லாம் நீங்க மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்கிருந்து ஒரு நம்மளுக்கு சான்ஸ் வந்து கிடைக்கும் இன்ட்ராடேல. இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பொருந்தாது, விர்ஜின் சிபிஆர் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே பண்றவங்களுக்கு மட்டும்தான். இதுவும் ஒரு விர்ஜின் சிபிஆர் தான். இந்த சிபிஆரை எதுவுமே வந்து டச் பண்ணல. அப்ப அடுத்த நாள் பாருங்க, மார்க்கெட் வந்து கீழே இறங்கி திருப்பி சிபிஆரை உடைச்சு மேல போய் இந்த லெவல் வரதுக்கு முன்னாடி திருப்பி கீழே வந்துருச்சு பாருங்க. அப்ப நம்ம ட்ரேடு எப்படி வந்து நம்ம ஆன்டிசிபேட் பண்ணணும்னா, விர்ஜின் சிபிஆர்னா கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். விர்ஜின் சிபிஆர் பிரேக் அவுட் நடக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். நம்மளுக்கு சான்ஸே வந்து நம்ம பிரகாரம் பாத்தீங்கன்னா இது டவுன் ட்ரெண்ட் சிபிஆர். அப்ப டவுன் சைடு புட் ஆப்ஷனை பை பண்றதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து யோசிக்கணும். இந்த இடத்துல இருந்து சிபிஆர் பிரேக் ஆச்சுன்னா இங்க ஒரு என்ட்ரி எடுத்து இருந்திருக்கலாம். கடைசியா S1 S2 வரைக்கும் நீங்க வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்திருக்கலாம். விர்ஜின் சிபிஆர் சில டைம்ல வந்து சப்போர்ட் ஜோனா மாறி இருக்கு. இப்ப பாருங்க,
இது அடுத்த நாளைக்கு விர்ஜின் சிபிஆர். என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து அப்சைடு சிபிஆர் இருந்தாலும் சிபிஆர் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அதனால நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம். எங்க நம்ம வந்து எக்ஸிட் பாயிண்டா கொடுக்கணும், இந்த சிபிஆரோட மிடில் லெவல்ல வந்த உடனே நம்ம புக் பண்ணிக்கலாம். அந்த இடத்துக்கு கீழே ஃபால் ஆகல பாருங்க, திருப்பி அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பி சைட் வேலே போயிடுச்சு மார்க்கெட் வந்து. விர்ஜின் சிபிஆர் இன்னொரு நாளும் அதே மாதிரிதான். மார்க்கெட் வந்து அடுத்த நாள் வந்து கொஞ்சம் கேப் டவுன் ஆகுற மாதிரி ஆகி கீழே வந்துட்டு திருப்பியும் விர்ஜின் சிபிஆர் டச் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து அப்படியே மேல போயிடுச்சு. இந்த ட்ரேட் எல்லாம் நான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாஜிக் தான் இருந்தது எனக்கு அன்னைக்கு. ஸோ சிபிஆர் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சிபிஆர்னா நம்ம அது இன்சைடா இருக்கா, அவுட் சைடா இருக்கா, நேரோ ரேஞ்சில் இருக்கா, ஒயிட் ரேஞ்சில் இருக்கா, விர்ஜின் சிபிஆர் லெவல் எதனா இருக்கா அன்னைக்கு, அந்த மாதிரி எதனா இருந்து பார்த்துட்டு நம்ம ட்ரேட் வந்து எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விர்ஜின் சிபிஆர்ல சாரி சிபிஆர் ரிலேட்டடா எதனா டவுட் இருக்குங்களா? ஏன்னா நான் வந்து அடுத்து லைவ் ட்ரேடிங்ல வந்து லைவ் ட்ரேடிங் மட்டும் இல்லை, நம்ம குரூப்ல கூட பார்த்துருப்பீங்க, நான் அடிக்கடி சிபிஆர் பத்தி தான் போட்டு வந்திருப்பேன். ஸோ இது வந்து எனக்கு ட்ரேடிங்ல ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குற விஷயமா இருக்கு. ஸோ இதுல எதனா டவுட் எதனா இருந்தா கேளுங்க. நம்ம கடைசி ஒரு வாரத்தோட இஓடி அனாலிசிஸ் எண்ட் ஆஃப் த டே ரிப்போர்ட் வந்து நம்ம பார்க்கலாம். சிபிஆர் வச்சு எப்படி வந்து மார்க்கெட் நடந்திருக்கு, நம்ம எங்க வந்து என்ட்ரி எடுக்கலாம், எங்க எக்ஸிட் எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம். எதனா டவுட் எதனா இருந்தா கேளுங்க. அந்த ஸ்லைடு கூட நான் திருப்பி எடுக்க தயாரா இருக்கேன். டவுட் எதனா இருக்குங்களா? சிபிஆர் கால்குலேஷன் ஃபார்ம்ல சொல்லுங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு கேக்குறீங்களா நீங்க? வரேன் இருங்க. இதான் ஃப்ரெண்ட் ஃபார்முலா நீங்க கேட்டது. என்ன நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ரிப்பீட் பண்ண கேக்குறீங்களா? சரி சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லாவே கேட்டுங்க. ஏன்னா நான் லைவ் ட்ரேடிங் பண்றப்போ நான் சிபிஆர் பத்தி தான் பேசுவேன். டெய்லியும் பேசுறப்போ நான் சிபிஆர் பத்தி தான் பேசுவேன். திருப்பி எடுத்தா கூட கேளுங்க, நான் எடுக்கிறேன். அதாவது சிபிஆர் வச்சு நம்ம வந்து ட்ரெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாங்க. ட்ரெண்ட் ரேஞ்ச் பவுண்டு அந்த என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இதனால நம்ம வந்து ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டையும் முடிவு பண்ண முடியும். சிபிஆரோட ஃபார்முலா சொல்லிட்டேன். சிபிஆர் வந்து மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வச்சுதான் அது மூவ் ஆகுது. இது வந்து பிராங்க் ஒச்சாவோன்றது டிசைன் பண்ணிருக்காரு. அவருடைய புக்கு நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். பிவட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெடிஷனல் பிவட் ஒரே சிங்கிள் கோடா இருக்கும் பிவட் லைனு. பட் சிபிஆர் வந்து 3 கோடா இருக்கும். அந்த 3 கோட்ல வந்து நேரோ ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நம்ம ட்ரெண்டிங்கா இருக்குன்னு சொல்லுவோம். வைட் ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நம்ம அது ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்லுவோம். வைட் ரேஞ்சா இருந்துச்சுன்னா ரேஞ்ச் பவுண்ட் வந்து சொல்லுவோம். நேரோ ரேஞ்சுன்னா பிரேக் அவுட் நடக்கும். இதுல வந்து இன்சைடு சிபிஆரா இருக்கா, அவுட் சைடு சிபிஆரா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இன்சைடு சிபிஆரா இருந்தா நம்ம பிரேக் அவுட் நடக்குதான்னு பார்ப்போம். அவுட் சைடா இருந்தா இன்னும் கொஞ்சம் மேல ரேஞ்ச் பவுண்டா இருக்கும் அப்படின்னு நம்ம முடிவு எடுப்போம். அவுட் சைடு சிபிஆர் இருந்தா நம்ம அன்னைக்கு ட்ரேடே கூட பண்ண தேவையில்லை, இல்ல லாட் சைஸ் கம்மி பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். அடுத்து அப் சைடு சிபிஆரா இருக்கா, டவுன் சைடு சிபிஆரா இருக்கான்னு பார்ப்போம். அப் சைடு சிபிஆர்னா மார்க்கெட் வந்து
1 by 1 அப் சைட்ல போயிட்டே இருக்கும். டவுன் சைட்னா 1 by 1 டவுன் சைட்ல வந்துட்டே இருக்கும். நம்ம புட் ஆப்ஷனை பை பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். இன்னொன்னு ஓவர்லேப்பிங் ஹையர் வேல்யூ சிபிஆர்னு ஒண்ணு இருக்கு, ஓவர்லேப்பிங் லோவர் வேல்யூ சிபிஆர்னு ஒண்ணு இருக்கு. அது அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் நம்ம பார்த்துக்கலாம். இது ஓவர்லேப், இது மட்டும்தான் ஓவர்லேப்பிங் ஹையர் வேல்யூ, இது எல்லாம் இல்லை, இது அவுட் சைடு சிபிஆர். இப்ப நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு இன்னைக்கு சார்ட் வச்சு பார்க்கலாம். இப்ப நான் லைவ் சார்ட் வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன், ட்ரேடிங் வியூ சார்ட் வச்சு. இப்போ ட்ரேடிங் வியூல நான் சிபிஆர் ஃபார்முலா போட்டிருக்கேன். நான் சிபிஆர் தவிர வேற இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நான் ஹைட் பண்ணிடுறேன். டுமாரோ சிபிஆர் இருக்கும், மூவிங் ஆவரேஜ் இருக்கும், இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது ஹைட் பண்ணிடுறேன் இந்த கேண்டல் கூட. ஸோ இப்போ பாருங்க லாஸ்ட் 2 days ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் பாருங்க. அதாவது நேத்தோட சிபிஆரோட மண்டே வந்து பாத்தீங்கன்னா டவுன் சைட்ல இருக்கு. இப்போ இது டவுன் சைடு சிபிஆர். அப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கணும், மார்க்கெட் டவுன் மூவ் எதிர்பார்க்கணும். பட் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போயிடுச்சுன்னா நம்ம எப்படி எடுக்கிறது? அப் சைட்ல போச்சுன்னா வேற ஒண்ணும் இல்ல, ப்ரீவியஸ் டே ஹை R1 பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா மேல எடுக்கலாம். சிபிஆர் பிரேக் அவுட் ஆகி மேல இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னா மார்க்கெட் நம்ம டவுன் சைடுக்கு தான் ஆன்டிசிபேட் பண்ணணும். டவுன் சைட்ல சிபிஆர்ல ஒரு என்ட்ரி எடுத்துட்டு S1 ஒரு டார்கெட்டை வச்சுட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ முன்னாடி நாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், மார்க்கெட் எப்படி நடந்திருக்குன்னு பார்ப்போம். முன்னாடி நாள் எப்படி நடந்திருக்குன்னா இன்சைடு சிபிஆரா இருக்கு. பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா தான் நம்ம வந்து ஆர்டர் என்ட்ரி எடுத்துடணும். நேற்று லைவ் ட்ரேடிங்ல என் கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நேற்று கடைசி வரைக்கும் பிரேக் அவுட்டே நடக்கல ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நடந்தாலும் உடனே அடுத்த கேண்டல் ஃபாலோ அப் கேண்டல் மாதிரி வரல, அப்படியே மேல போயிடுச்சு. இன்சைடு சிபிஆரா இருக்கு. இன்சைடு சிபிஆரா இருந்தா பிரேக் அவுட் நடக்கணும், இல்லைன்னா ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கிறது அதிகமான வாய்ப்பு வந்து இருக்கு. நேற்று எப்படி போயிருக்குன்னு நீங்க பாருங்க. பேங்க் நிப்டி ப்ரீவியஸ் டேவோட லோவை, இதுதான் ப்ரீவியஸ் டேவோட லோ, அந்த லோவை உடைச்சு கீழே க்ளோஸ் ஆகவே இல்லை, அப்படியே சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு. பிரேக் அவுட் நடந்தா நேற்று நல்ல ட்ரெண்டிங்கா இருந்திருக்கும், ஆனா பிரேக் அவுட் நடக்கல. நேற்று லைவ் ட்ரேடிங் என் கூட பார்த்தவங்களுக்கு எல்லாமே இது வந்து தெரியும். இன்சைடு சிபிஆரா இருந்தும் பிரேக் அவுட் வந்து நடக்கல. பிரேக் அவுட்னா நீங்க சிபிஆர் பிரேக் அவுட் நினைக்காதீங்க, ப்ரீவியஸ் டே ஹை லோ வந்து பிரேக் ஆயிருக்கணும். இது வந்து அப் ட்ரெண்ட் சிபிஆர். ஓகேங்களா? அப்போ நம்ம அப் ட்ரெண்ட் சிபிஆர்னா இது பாருங்க ஹியூஜ் கேப் அப் நடக்குது, நம்ம அப் சைடு தான் எதிர்பார்க்கணும். இது இல்லாம இது விர்ஜின் சிபிஆர் வேற. அடுத்த நாளைக்கு நான் அன்னைக்கு லைவ் ட்ரேடிங் பண்ணேன், செகண்ட் டே தேர்ஸ்டே அன்னைக்கு நடந்தது. நான் சொன்னேன் ஒருவேளை பெரிய ஃபால் இங்க வந்துச்சுன்னா இங்க என்ட்ரி தாராளமா பை பண்ணுங்க, எத்தனை லாட் வேணாலும் போடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த சிபிஆர் பிரேக் அவுட் ஆனதுனால புட் ஆப்ஷனை இந்த இடத்துல பை பண்ணி S1 சீக்கிரமா ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம், அது நான் பண்ணேன். அதுக்கு அடுத்து இது வந்து அப்சைடு சிபிஆரா தான் இருக்குதுனால S1ல இருந்து நம்ம ஒரு என்ட்ரி எடுத்து சிபிஆர் ஒரு டார்கெட் வச்சு முடிச்சு இருந்துக்கலாம். அதே மாதிரி பாருங்க இது வந்து அப்சைடு சிபிஆர். இப்போ இந்த பிரிண்ட் வந்து முன்னாடி நாளே கிடைச்சிருக்கும். அப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கணும், நம்ம வந்து அப்சைட்ல இருக்கு, அப்ப மார்க்கெட் வந்து புல்லிஷா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த சிபிஆர் தான் ஒரு ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு. அன்னைக்கு நல்ல கேப் அப் ஆயிருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தா கூட நல்ல ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இது டவுன் சைட் சிபிஆர் தான். பட் மார்க்கெட் வந்து சிபிஆருக்கு மேலே கேப் அப் ஆகி சிபிஆர் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ஒரு கேண்டிலே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இது விர்ஜின் சிபிஆர் தான். சிபிஆர் என்ட்ரி எடுத்து விர்ஜின் வரைக்கும் ஒரு டார்கெட், விர்ஜின் சிபிஆருக்கு மேலேயும் பிரேக் அவுட் ஆகி மேல போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஸோ விர்ஜின் சிபிஆர் அதுக்கப்புறம் சப்போர்ட் ஜோனா வந்து மாறிடுச்சு இது. ஸோ இதுதான் நான் அடையாளப்படுத்த சொல்றேன். இப்போ இந்த விஷயம் அன்னைக்கே வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்து கிடைக்குது. நீங்க அன்னைக்கு விர்ஜின் சிபிஆரா இருக்கு, அப்ப இங்க வந்து அது ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கும், ஒருவேளை இங்க நம்ம சீக்கிரமா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம்னு ஒரு என்ட்ரி முடிச்சிடலாம். அடுத்து சில கேண்டல் எல்லாம் விர்ஜின் சிபிஆரே பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இங்கே நீங்க வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இது 6ஆம் தேதியோட சார்ட். கிட்டத்தட்ட ஓவர்லேப்பிங் லோவர் வேல்யூ இல்லைங்களா?
அப்போ மாடரேட்லி பேரிஷ் தான். அதனாலதான் அன்னைக்கு ஃபுல்லா ரேஞ்ச் பவுண்ட்ல வந்திருக்கு. நீங்க பேரிஷ் மோடுக்காக தான் நீங்க அன்னைக்கு இருக்கணும். இது ஓவர்லேப்பிங் ஹையர் வேல்யூ. மாடரேட்லி புல்லிஷ் வியூ தான். மாடரேட்லி புல்லிஷ் வியூனா ஃபர்ஸ்ட் கேண்டல் மட்டும் தான் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கு. R1 R2 டார்கெட்டே அச்சீவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சிபிஆர் உடைச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ட்ரி அது இங்கதான் காமிக்கும். இங்கதான் நீங்க என்ட்ரி எடுக்கணும். சிபிஆர் உடைச்சதுனால இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுத்துட்டு S1 ஒரு டார்கெட், அடுத்து S2ல 50% ஒரு டார்கெட் அப்படி நீங்க புக் பண்ணிக்கலாம். இது ஓவர்லேப்பிங் ஹையர் வேல்யூ. அப்ப என்னன்னா மாடரேட்லி புல்லிஷ், பை அண்ட் டிப்ன்ற மாதிரி எப்பெல்லாம் ஒரு ஃபால் வருதோ அங்கெல்லாம் நம்ம ஒரு ஆர்டர் எடுக்கலாம். இது அவுட் சைட் வேல்யூ சிபிஆர் ரேஞ்ச் பவுண்ட் தான். பாருங்க அன்னைக்கு ஃபுல்லா ரேஞ்ச் பவுண்ட்ல சுத்தி வந்திருக்கு மார்க்கெட் வந்து. இது டவுன் சைடு வேல்யூ, டவுன் சைடு தான் எதிர்பார்க்கணும். மார்க்கெட் இங்க இருந்து ஃபால் ஆகி கீழே சிபிஆர் கிட்டே வந்துச்சு. எல்லாமே சிபிஆர் நோக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் டிராவல் ஆகுமே மார்க்கெட் வந்து. இது பாருங்க நேரோ ரேஞ்சில் இருக்கு. மார்க்கெட் எடுத்த உடனே S1 கீழே ஓபன் ஆயிருக்கு. அன்னைக்கு செம்ம ட்ரெண்டிங் ஆயிருக்கு பாருங்க. ஒன் சைடு மூவா இருந்து செம்ம ஃபால் அன்னைக்கு. சோ இது டவுன் சைடு சிபிஆர் தான். நம்ம டவுன் சைடு தான் எதிர்பார்க்கணும். R1ல இருந்து ரிவர்சல் எடுத்திருக்கு. R1ல இருந்து ஒரு என்ட்ரி எடுத்து இந்த இடத்துல நம்ம புக் பண்ணிருக்கோம். சோ இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும். இதுல எதனா டவுட் இருக்குங்களா? இப்போ மண்டே எப்படி ஃபோர்காஸ்ட்னு பார்க்கலாம். பேங்க் நிப்டி வந்து பாத்தீங்கன்னா டவுன் சைடு சிபிஆர் இருக்கு. நான் வந்து பேரிஷ்க்கு ஓட்டு போடுவேன். கொஞ்சம் நேரோ ரேஞ்சில் இருக்கு. ஃபுல் நேரோல இல்ல, கொஞ்சம் லைட்டா நேரோ ரேஞ்சில் இருக்கு. நிப்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நிப்டியோட ஸ்பாட் சார்ட். நிப்டியோட ஸ்பாட் சார்ட்ல பாருங்க கிட்டத்தட்ட அன்சேஞ்சு சிபிஆரா இருக்கு. மாற்றமே இல்லை. பிரேக் அவுட் நடந்தா மேல வரும், பிரேக் அவுட் நடக்கலைன்னா சைடுல தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மண்டே வந்து பிரேக் அவுட் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க அன்சேஞ்சு ரெண்டுமே வந்து எந்த மாற்றமும் இல்லை, ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு. ஸோ மண்டே ரேஞ்ச் பவுண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹைலோ மார்க் பண்ணிக்கலாம். எந்த டைரக்ஷன்ல வந்து உடையதோ அந்த டைரக்ஷன்ல வந்து நம்ம வந்து போயிடலாம். குணசேகரன் சார் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் சிபிஆர். அதான் சார் இப்போ சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். சிபிஆர் 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணுங்க. 11:36. ஓகே. சிபிஆர் நீங்க ஸ்லைடு பத்தி கேக்குறீங்களா வெங்கடேஷ்? எப்படி கேக்குறீங்க? இந்த சார்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுன்றீங்களா, சைடு பத்தி கேக்குறீங்களா? ஸ்லைடு ஓவர்லேப்பிங் சிபிஆர் எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரி, ஓவர்லேப்பிங் சிபிஆர்னா அதாவது ஓவர்லேப்பிங் லோவர் வேல்யூ சிபிஆர்னு இருக்கும். அப்படின்னா என்னன்னா இந்த மேல இருக்குது இந்த கோடு, இந்த கோடை ஒட்டி அடுத்த நாள் கேண்டலோட அந்த ஃபர்ஸ்ட் கோடு வரும், அப்புறம் கொஞ்சம் கீழே வரும். ஓவர்லேப்பிங் லோவர் வேல்யூ. இப்படி என்னன்னா அர்த்தம்னா மாடரேட்லி பேரிஷ், அதாவது மார்க்கெட் வந்து மாடரேட்டா தான் இருக்கும் பேரிஷ் வந்து அப்படின்ற மாதிரி அர்த்தம் இது வந்து. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் வந்து ஓவர்லேப்பிங் ஹையர் வேல்யூ. அதாவது இந்த கோடை பாருங்க, இது சிபிஆர், இதை ஒட்டி மாதிரி இந்த கோடு வந்து இருக்கு பாருங்க. அப்போ என்னன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாவும் இருக்கலாம், பேரிஷாவும் இருக்கலாம். புல்லிஷா இருந்துச்சுன்னா நம்ம வந்து R1 பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா எடுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து பேரிஷும் நடக்கலாம். சிபிஆர் பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துச்சுன்னா நம்ம கீழே டவுன் சைடும் நம்ம வந்து எடுக்கலாம். அதுதான் ஓவர்லேப்பிங் ஹையர் வேல்யூ, ஓவர்லேப்பிங் லோவர் வேல்யூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இப்போ மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும்னா, இப்போ இது மண்டே மார்க்கெட், மண்டேவோட நிப்டி சார்ட். நீங்க நிப்டி பேங்க் நிப்டி பத்தியே நான் ஏன் பேசுறேன்னா இன்ட்ராடேல நான் அதிகமான ட்ரேட் இதுல தான் எடுப்பேன். நீங்க எதனா ஒரு ஸ்கிரிப்ட் கூட சொல்லுங்க, அதை பத்தி நம்ம இப்பயே ஃபோர்காஸ்ட் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் வந்து நம்ம மண்டே இன்ட்ராடேக்கு எடுக்கலாமா வேணாம்னு நம்ம பார்க்கலாம், அனலைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வீக்கெண்ட்லயும் நீங்க வந்து அனலைஸ் பண்ணீங்கன்னாவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க டைம் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் மாத்துங்க. டைம் ஃப்ரேம் வந்து நீங்க 1 hour டைம் ஃப்ரேம் போடுங்க. 1 hour டைம் ஃப்ரேம் போட்டு மந்த்லி சிபிஆர் வந்து வைங்க, டெய்லி சிபிஆர் வேண்டாம்.
இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு. அப்போ இது வைடா இருக்கா? அப்ப இந்த மாசம் எப்படி இருக்கும்? இந்த மாசம் நிப்டியே வந்து ரேஞ்ச் பவுண்ட்ல தான் இருக்கும். டெக்னிக்கலா அப்படிதான் இருக்கு. எந்த மாசம் ட்ரெண்டிங்கா இருக்குன்னு பாருங்க. இந்த மாசம் கொஞ்சம் நேரோ ரேஞ்சில இருந்து இருக்கு. அந்த மாசம் எப்படி ட்ரெண்டிங்கா இருக்கு பாருங்க. மந்த்லியோட R1 மந்த்லியோட R2 உடைச்சிருக்கு. இந்த மாசம் வைட் ரேஞ்சில் இருக்கு. மார்க்கெட் கிட்டத்தட்ட புது ஹை ஃபார்ம் ஆகல. மேல போய் கீழே வந்திருக்கு, திருப்பி மேல போய் கீழே வந்திருக்கு. இது பாருங்க நேரோ சிபிஆரா இருந்திருக்கு மந்த்லிலே ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லாவே. அப்ப எப்படி போயிருந்திருக்கு பாருங்க ஆகஸ்ட் மாசம். இப்போ கிட்டத்தட்ட இந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாம் மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து ஹோல்ட் பண்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ப்ரீமியம் அமௌண்ட்லாம் 0 ஆகிறதுக்கு கூட இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு வழிவகை சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ R1, R2, R3, R4 வரைக்கும் போயிருக்கு. எந்த மாசம் நடந்ததுன்னா ஆகஸ்ட் மாசம். மந்த்லி நேரோ சிபிஆரா இருந்ததுனால. மந்த்லில இது வந்து கொஞ்சம் அப் ட்ரெண்ட் சிபிஆர் தான் இது. இது வந்து நேரோ சிபிஆர் தான். பட் R1 பிரேக் அவுட்டே ஆகல. அதனால மேல போல. அந்த மாசம் ஃபுல்லா ட்ரெண்டிங் மூவ் தான். நேரோ சிபிஆர் இருக்கிறதுனால எல்லாமே ஒன் சைடு மூவ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேள்வி கேட்டுறாதீங்க நாளைக்கு. நேரோ சிபிஆரா இருந்துச்சுன்னா நம்ம பிரேக் அவுட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம லெவல்ஸை மார்க் பண்ணி R1க்கு மேல க்ளோஸ் ஆயிருந்தாதான் நம்ம ட்ரேட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்குங்க. சார் நேரோ சிபிஆர்னு சொன்னீங்களே, ஆனா அன்னைக்கு ட்ரெண்டிங்கே இல்லை சார், சைடு வேல தான் சார் இருந்திருக்குன்னா அப்படி இல்லை. நேரோ சிபிஆர் இருந்தாலும் R1 வந்துச்சுன்னா ரெடியா இருங்க. அந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுங்க. இங்க கூட R1ல எடுங்க, R2க்கு வந்து ஒரு டார்கெட் கொடுத்துருங்க. இது ஃபுல்லா வைட் ரேஞ்ச். அந்த மாசம் எல்லாம் நம்ம ட்ரேட் பண்றது மாசமே கிடையாது. எல்லாம் SL வந்து ஹண்டிங் ஆயிருக்கும். இந்த மாதிரிதான் மார்க்கெட்டே மூவ் ஆயிட்டு இருக்கு. இதைதான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். நேரோ சிபிஆரா இருக்கு, R1 பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஆனா ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிக்கல, திருப்பி R2 டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிருக்கு. ஒருவேளை R1, R2 ரொம்ப கேப்பா இருந்துச்சுன்னா 50% நீங்க டார்கெட் மாதிரி புக் பண்ணுங்க. ஸோ 4 மாசம் சார்ட் அனலைஸ் பண்ணிட்டோம். நீங்க யாருன்னா ஸ்டாக் எதனா சொல்லுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க ஐடியா இருக்கிறவங்களும் சில ஸ்டாக்கை சொல்லுங்க. இன்ட்ராடே பண்ற ஐடியா இருக்கிறவங்களும் சில ஸ்டாக் வந்து சொல்லுங்க. அந்த ஸ்டாக்கை நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாவா, இல்ல இன்ட்ராடே பண்ணலாமா வேணாவான்னு நம்ம சொல்லலாம். சார் R1 பிரேக் அவுட் ஆனா கன்ஃபர்மேஷன் வேணுமா? ஆமாங்க, கன்ஃபர்மேஷன் வந்து வேணும். கன்ஃபர்மேஷன் வேணும் எப்படின்னா, அந்த பிரேக் அவுட் நடக்குது இல்லையா அந்த கேண்டில், அதுக்கு அடுத்து குட்டி ரெட் கேண்டலா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இது சிபிஆர் பிரேக் அவுட் தான். R1 பிரேக் அவுட் நடக்கல. இந்த இடம் வச்சுங்க. R2 பிரேக் அவுட் ஆயிருக்கு. R2 பிரேக் அவுட் ஆனாலும் அடுத்து இந்த ஒரே சிங்கிள் கேண்டில் இந்த லெவலை உடைச்சிருக்கு பாருங்க. அப்போ இது ஃபெயில்டு பிரேக் அவுட் தானே அர்த்தம். ஓகேங்களா? let us calculate TCBC for Fridays. சார் அது ஆல்ரெடி சொல்லிட்டேன் சார். எல்லாமே நான் சொல்றேன் இன்னொரு முறை கூட. இது ஆக்சுவலா கோடட் சார். நான் வந்து கோடிங் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கோடிங் நீங்க வந்து ட்ரேடிங் வியூல அப்ளை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி பிரிண்ட் அடிக்கும். இதெல்லாம் நானே கிரியேட் பண்ணது. இது வந்து பேங்க் நிஃப்டியோட டுமாரோ சிபிஆர் ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி வச்சிருக்கேன். வைட் ரேஞ்சில் இருக்கிறதுனால சைடுக்கு சான்ஸ் இருக்கு. நாம எப்படி என்ட்ரி எடுக்கணும்னா R1க்கு மேல வந்தா நம்ம என்ட்ரி எடுக்கலாம் நிப்டிக்கு. இது மந்த்லி சிபிஆர் போட்டேன். ஒரே நிமிஷம் நான் சிபிஆர் டெய்லி சிபிஆர் நான் போட்டுருவேன். மந்த்லி எடுத்துட்டேன். ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்க வீக்லி சிபிஆர் வந்து போடலாம். ஸோ இது டெய்லி சிபிஆர். இன்ட்ராடே பண்றவங்க டெய்லி சிபிஆர் போடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க மந்த்லி சிபிஆர் வந்து போடலாம். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க வீக்லி சிபிஆர் வந்து போட்டுடலாம். இதுல நம்ம SL எல்லாம் கண்டுபிடிக்கிறதுனால எதுவுமே உங்களுக்கு SL ட்ரிகர் அடிச்சா கூட எந்த இடத்துல அது வந்து வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து மண்டே வந்து மார்க்கெட்டோட கண்டிஷன் சார். மண்டே வந்து பாத்தீங்கன்னா அன்சேஞ்சு சிபிஆர். மண்டேல வந்து சிபிஆர்ல மாற்றமே இல்லை. அப்போ மாடரேட்லி புல்லிஷோ மாடரேட்லி பேரிஷோ அப்படின்றது கூட இல்லை. மண்டே வந்து பிரேக் அவுட் நடந்தாதான் நம்ம ட்ரேட் எடுக்க போறோம், இல்லை விட்டுருப்போம்.